ரைட். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். ரைட், போர்ட் விளங்கு தானே தெளிவா? சரி, ரைட். இப்போ நாங்கள் கடைசியாக வந்துட்டு கோல்ஃபுருக் கேமரூன் பார்த்தோமே. இப்போ அதில் கடைசியாக சீர்திருத்தங்களை நன்மைகளை சொல்லப்பட்டுச்சு, அதை பார்த்துருந்தோம். அதில் ஒரு சில குறைபாடுகளை நாங்கள் கடைசியாக பார்த்தோம் என்ன. அது இன்னும் சரியாக பார்க்கல. குறைபாடுகளையும் பார்த்துட்டு இன்றைக்கு குரு மக்கள் அரசியல் திட்டம் வந்துட்டு எப்படி உருவாக்கப்பட்ட, ஏன் உருவாக்கப்பட்ட விஷயத்தையும் நாங்கள் பார்ப்போம். சரியா? ரைட். கோல்ஃபுரூக்ல அந்த நாங்கள் ஏற்கனவே திருத்தங்களால சில நன்மைகள் எங்களுக்கு இருந்த மாதிரி நன்மைகளுக்கு ஏற்ப சில குறைபாடுகளும் இருந்துச்சு. இப்ப இதுல வந்துகிட்டு பொதுவா இப்ப இனவாரி பிரத்துவம் என்று சொல்லக்கூடிய விஷயம் வந்துகிட்டு பிற்காலத்தில் இனப்பிரச்சனை தோன்ற வழிவகுத்து என்று சொல்றாங்க. உண்மையான காரணம் என்னன்னா அந்த இனவாரி என்று சொல்லக்கூடிய பிரதித்துவம் வந்துட்டு பொதுவா நாங்க வாக்குரிமை, சர்வசன வாக்குரிமை என்பது பொதுவா எல்லாருக்கும் கொமனா எல்லாருமே அளிக்கலாம் என்ன. ஆனா இனவாரி என்பது யாரு எந்த இனம் என்ன ஆட்சிக்கு வார. இப்ப உதாரணமாக அதிகமான இனத்துல இருக்கவங்க தான் என்ன செய்வாங்க, கூடுதலா வர பார்ப்பாங்க. அப்ப சிறுபான்மையில் இருக்கின்ற மக்கள் பாதிக்கப்படக்கூடிய நிலைமைகளை ஏற்படுது. அப்ப இது காலப்போக்கில இந்த அரசியல் அமைப்பு தொடர்ந்து மிரிக்கலனே. அதாலதான் இந்த அரசியல் அமைப்பு ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பிறகு என்ன செய்யுது, மாற்றம் அடையுது. அப்ப ஒவ்வொரு அரசியல் அமைப்பும் தொடர்ந்து நீடிக்காத காரணம் என்னன்னா சில குறைபாடுகள். இப்ப நாங்க முதல்ல ஒரு அரசியல் அமைப்பை கொண்டு வந்தா, இப்ப அரசியல் அமைப்பு ஒரு விடயத்தை நாங்க கொண்டு வந்தா முதல் நாங்க மக்களுக்கிட்ட என்ன செய்வோம், அதை ஒரு ஒரு குறைஞ்சது ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு மக்கள்கிட்ட செயற்படுத்தி பார்ப்போம் என்ன. அது வந்துட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளலாமா, தொடர்ந்து பேணலாமா, எந்த இதுவும் தான். இப்ப அரசாங்கமும் தான். இப்ப என்ன வந்துட்டு இப்ப அன்றகுமார் திசாநாயக்கர் அரசாங்கம் ஆரம்பத்துல மக்களுக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருந்துச்சு. இவர் தொடர்ந்து நல்லா செய்வாரா, இல்ல ஏற்கனவே நடந்த மாதிரி ஆட்சிகள்ல மத்த ஆட்சி ஆஹ் ஜனாதிபதி பிரதிநிதி செய்த மாதிரி இவரும் செய்யப்படுவார் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் எனக்கும் இருந்தது. இப்ப பாருங்க, நிறைய உண்மையா மக்களுக்கு நல்ல திட்டங்கள், அதே போல இந்த கிளீன் ஸ்ரீலங்கான்னு நிறைய மக்கள் சார்பான சில திட்டங்கள், அதே போல இந்த போதை ஒழிப்பு, உண்மையா நல்ல நல்ல செயற்பாடு, நல்ல கொள்கைகள் எல்லாம் கொண்டு வந்திருக்காரு. அப்ப இந்த எங்கட நாட்டிட மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொண்டு வந்துட்டு இனி அடுத்த தரம் அவரை நாங்க கொண்டு வந்தா எங்கட நாட்டில முழு பொருளாதார பிரச்சனையும் கிளியர் ஆயிரும் என்ற ஒரு நம்பிக்கை வருமா இல்லையா? அப்ப இந்த அடிப்படையில தான் நாங்க என்ன செய்யலாம், இதை விலகி கொள்ளே இருக்கு. சரி, அப்ப அத இல்ல பாருங்க, முதலாவது விஷயம் வந்துட்டு இந்த இனவாரி பிரதித்துவம் வந்துட்டு பிற்காலத்தில் இனப்பிரச்சனை தோன்ற வழிவகுக்க காரணம் இதான். அப்ப கூடுதலான இனங்கள் இருக்கின்ற போது அப்ப சிறுபான்மை இனங்கள் ஒரு பிரதேசத்திலே இனவாரியை கொண்டு வந்துட்டோம்னா இதுல வந்துட்டு சிங்களவர்கள் அதிகமா இருந்தா அவங்களோட ஆக்களைத்தான் முன்னுரிமைப்படுத்துவாங்க. அப்ப எங்கட சிறுபான்மை மக்கள் கொஞ்சம் பின்ன அடிக்க வேண்டிய அப்ப முரண்பாடு ஒன்று வரும். அப்ப அது குறைபாடா பார்த்தாங்க. அதே போல இந்த இரட்டை பொருளாதார முறை உள்வாங்கியதுடன் வறண்ட விவசாயத்துறை கவனிக்கப்படாமல் இருக்க காரணமா. அப்ப பாருங்க, இரட்டை பொருளாதாரம் நாங்க ஏற்கனவே பார்த்தோமே, கொண்டு வந்துக்கிட்டு நகர்ப்புறத்தை சார்ந்த பொருளாதாரமாகவும் அடுத்தது கிராமத்தை சார்ந்த பொருளாதாரம், அதை சொல்லு வந்துட்டு முன்னிலை பொருளாதாரம், பின்தங்கிய பொருளாதாரம். அப்ப இந்த வறண்ட பிரதேசத்தை கொண்ட சில விவசாய நிலங்கள் ஏன் புறக்கணிக்கப்படுது? இந்த இரட்டை பொருளாதார மந்தத்துல பின்னடைவு பொருளாதாரம், அதாவது சிறுபான்மை பொருளாதாரம், அதாவது கிராமப்புறங்களில் இருக்கின்ற பொருளாதாரம் புறக்கணிக்கப்படுது. அப்ப இதுவும் ஒரு குறைபாடா பார்த்தாங்க. அதே போல பிள்ளைகள் இந்த ஆங்கில கல்வி அறிமுகம் ஆங்கில கலாச்சார செல்வாக்கினை ஏற்படுத்தியது. உண்மையாகவே உதாரணமா நாங்க எங்களோட வளமையான மக்கள் பேசுகின்ற ஒரு நாட்டின் மொழிக்கும் புதுசா ஒரு மொழி வரக்குள்ள அந்த மொழிக்கு தான் மக்கள் என்ன செய்வாங்க, எடிட் ஆவாங்க. இப்ப நாங்களும் தான். இப்ப நாங்க பாருங்க, அப்ப நாங்க எவ்வளவுதான் நாங்க எங்கட சமய கலாச்சாரத்தை பின்பற்றினாலும் எங்கட ஒரு சிலர்கிட்ட அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் சில செயற்பாடுகள் எல்லார்கிட்டையும் இருக்கும். ஏனென்னா அது அந்த அளவுக்கு நாங்க அந்த ஆங்கிலேயர்கள் வந்துட்டு அப்படி அந்த போன் ஊடாக அதன் ஊடாக இந்த மக்களை மாத்தி போட்டாங்க. இதாலதான் நாங்க கலாச்சாரத்தை விட்டு அவங்கட பாணியில உடை அணிகிறது, அதே போல அவங்கட பாணியில என்ன செய்யற சுற்றுலா அங்க அப்படி திரிகிற அப்படியான சில போக்குகள் எல்லாம் வந்துட்டு அந்த வெஸ்டர்ன் தான். இப்ப இதே மாதிரி தான் ஆங்கில கல்வியும் என்ன செய்யுது, அறிமுகப்படுத்துற காரணத்தால் என்ன செய்யும், அவங்கட கலாச்சாரம் முக்கியத்துவமாகும், எங்கட மக்களுடைய சுதேச மக்களுடைய கலாச்சாரம் புறந்தள்ளப்படும். இது ஒரு குறைபாடா பார்த்தாங்க. அதே போல பிரித்தானியாவில் மாறுபட்ட அரசியல், பொருளாதார, சமூக விடயங்கள் இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டதன் காரணமாக பிற்கால சமூகத்தில் பல பிரச்சனைகள் தோன்ற காரணமாக. அப்ப இதுல வந்துட்டு பிரித்தானியாவில இருக்கின்ற மாறுபட்ட அரசியல், பொருளாதார, சமூக விடயங்கள். இப்ப நாங்க எவ்வளவுதான் இந்த அரசியலை நாங்க பின்பற்றினாலும் இந்த கோல்ஃபுரூக் கேமரூன் இலங்கை மக்களுக்கு தான் என்று அவங்க சொல்லி கொண்டு வந்தாலும் முழுக்க இது யாருடையது? பிரித்தானிய அரசாங்கத்துடையது. இப்ப பிரித்தானிய அரசாங்கத்துல என்ன விஷயம் இருக்காங்க, அவங்க வந்துட்டு அவங்களோட கொள்கை வந்துட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்டால கொண்டு வரப்பட்ட கொள்கை. அதாவது அங்க நாட்டில என்ன அரசாங்கம் இருக்கோ அதை மாதிரி தான் அந்த சமூக
சமூக விடயமோ பொருளாதார விடயமோ இங்கேயும் காலத்து அரசுகளையும் கொண்டு வரப்படும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி மக்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கலாமா? இல்லை. இங்க 4 இனம் எனக்குள்ள 4 இனங்களுக்கு 4 வகையான பிரச்சனை இருக்கும். அப்ப 4 வகையான மக்கள் 4 வகையான கலாச்சாரத்தை பின்பற்றுவாங்க. அப்ப இதுல தொடர்ந்து இவங்கட கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய மாதிரி மக்கள் இருக்க மாட்டாங்க. அப்ப அதுக்குள்ளே மாதிரி பிரச்சனை ஒன்று வரும். தனிப்படை எங்களுக்கு சில பிரச்சனைகள் தாங்கன்னு நாங்க என்ன செய்வோம், கோரிக்கைகள் முன்வைக்கப்படும். அப்ப இதுவும் ஒரு குறைபாடாக நாங்க பார்க்கிறோம். அதே போல கட்டற்ற வர்க்கத்தின் அறிமுகம் இந்திய வர்க்கங்களுக்கு சுதேச வர்க்கங்களுக்கும் இடையில் முரண்பாட்டை ஏற்படுது. அப்ப இந்த கட்டற்ற வர்க்கம் அப்ப யாரும் என்ன செய்யலாம், தொழிலை ஊக்குவிக்கலாம், யாரும் தொழிலை செய்யலாம் என்று ஒரு வர்த்தகத்துக்கு ஒரு எல்லை இல்லாத அளவில் விட்டாங்க. இப்ப இதால என்ன நடந்துக்கணும், இங்க நடந்த பிரச்சனை வந்துட்டு இந்தியாவிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சில வர்த்தகர்கள் வந்தாங்க. அதாவது இலங்கை நாட்டுக்கு சொந்தமான சில சுதேச வர்த்தகர்கள், இலங்கையிலே வாழ்ந்தவரைத்தான் சுதேச மக்கள் சொல்ல, இலங்கை சொந்தமா. அப்ப அவங்களுக்கு சில வர்த்தகங்கள் இருக்கு. அப்ப இதால இவங்க 2 பேரை இந்தியர்களுக்கும் சுதேச இலங்கை மக்களுக்கும் இடையில ஒரு முரண்பாடு. இப்ப ஏன் இது சொந்தம் யாருக்கு, இலங்கை நாட்டு மக்களுக்கு. அப்ப இந்தியர்களும் வந்து இங்க நாங்களும் செய்யறோம் எங்களுக்கு இது கொண்டு உரிமை கொண்டாடக்குள்ள பிரச்சனை ஒன்று அவங்களுக்குள்ளேயே முரண்பட்டது. அப்ப இதுவும் வந்துட்டு இதுல ஒரு குறைபாடாக பார்க்கப்பட்டது. அதே போல இங்க சொல்லப்பட்ட விஷயத்துல பாருங்க, இந்த 16 மாகாணங்கள் 5 மாகாணங்களா குறைக்கப்பட்டமையினாலும் நிர்வாகத்தின் கடினமான இதனால் கண்டி பிரதேசம் துண்டிக்கப்பட்டது நிர்வாக சீர்குலை. அப்ப ஏற்கனவே நாங்க பார்த்து வந்தோமே மாகாணங்கள் குறைக்கப்பட்ட விஷயம். 16 மாகாணங்கள்ல 5 மாகாணம் குறைச்சதால 9 மாகாணங்களாக அந்த 11 மாகாணங்களாக முதல் மாறியது. அது பிறகுதான் 9 மாகாணங்கள். சரியா? அப்ப 11 மாகாணங்கள மாறியது. கண்டி மாவட்டம் புறக்கணிக்கப்படுது. அதோட இதுல இன்னும் ஒரு சில விடயங்கள் என்ன செய்யப்படுதுண்டா, நிர்வாகம் செய்வது கடினமாக இருந்தது. இப்ப பாருங்க ஏன் அது நிர்வாகம் செய்ய, இப்ப 16 என்று சொல்லக்குள்ள 16 இடத்தையும் என்ன செய்யலாம், ஆக்களை போட்டு செய்யக்குள்ள ஒரு 16 பேரை போட்டு நிர்வாகத்தை செஞ்சுட்டு போகலாம். ஆனா இந்த 16 நாங்க 11 மாத்தினா இந்த 16ல இருக்கவங்க இந்த 16 இடத்தையும் தான் செய்யணுமே. ஆனா இங்க என்ன நடக்கும், 11ஆம் மாதத்துக்குள்ள இந்த அலகு வந்துட்டு இப்ப சின்ன சின்னதா இருந்த 16 கொஞ்சம் பெருத்திரும். பெருக்கக்குள்ள நிர்வாகம் என்ற விஷயத்துக்கு கொஞ்சம் கடினமா. ஆனா இங்க என்ன செய்யப்படும், 16 பேரை கொண்டாந்து போடுவோமா? இல்லை, இங்கேயும் 11 பேரை தான் போட போறோம். ஆனா அந்த நிர்வாக அளவு கொஞ்சம் பெருக்கும். அப்ப மாகாணங்கள்ல புவி அமைப்பு கொஞ்சம் பெரிதாக காணப்படும். இப்ப 16 சின்னதா இருந்தது கொஞ்சம் பெருசாக இருக்கு. அப்ப அந்த நிலைமை வரக்குள்ள இங்க என்ன நடக்க போகுது, இங்கேயும் ஒரு முரண்பாட்டான பிரச்சனை கொண்டு வரும், நிர்வாகத்துல ஒரு முரண்பாடு வரும். அதனாலதான் இந்த கண்டி வந்துகிட்டு ஏன் அது புறக்கணிக்கப்பட்டா, கண்டி பிரதேசம் வந்துகிட்டு இதுல சொல்லப்பட காரணம் என்னன்னா, கண்டி பிரதேசம் துண்டாடப்பட்டதுடன் நிர்வாக சீர்குலைக்கப்படும். கண்டி வந்துகிட்டு ஆரம்ப காலம் இருந்து ஒரு ஆங்கிலேயர் காலத்துல ஒரு பிரசித்தி பெற்ற இடம். சரியா? ஏன்னா இதுக்கு முதல் கண்டி ஒரு தலைநகராக இருந்தது. அப்ப இதை வந்துட்டு பறிச்செடுத்து வந்து ஆங்கிலேயர் தான், அதாவது இந்த இராஜசிங்க மன்னன் கிட்ட இருந்து பறிச்செடுத்து ஆங்கிலேயர். ஆனா அந்த கண்டியை வந்துகிட்டு கொஞ்சம் யாருக்கு என்று சொல்லக்கூடிய நிலைமையில இது கண்டி. அது பிறகு என்ன செஞ்சாங்கன்னா, இந்த நிர்வாக நடவடிக்கை செய்யக்குள்ள கண்டியை பிரிக்கக்கூடிய நிலைமை. இதை வந்துட்டு இப்ப உதாரணமா கண்டி இப்ப இங்கல மாகாணம் என்று சொல்லக்குள்ள எந்த மாகாணத்துக்குள்ள போற என்ற ஒரு பிரச்சனையோடு தான் இது வந்து. சரியா? அப்ப அப்படியான நிலைமையும் இதனூடாக ஏற்பட்டது. அதே போல கிராமங்களின் சபை ஒழிப்பு, அதே போல மக்களை சிக்கலுக்கு ஒன்றுபடுத்துவதில் நிதி தேடி நகரங்களுக்கு செல்ல வேண்டி ஏற்பட்டது. மேலும் சட்டத்தரணிகளுக்கு அதிக பணம் செலவுபடுத்தும் முத்திரை வரிகளும் கட்டட வரிகளும் ஏற்படுது. இப்ப பாருங்க இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு, கிராமங்களின் கிராம சபைகள் ஒழிக்கப்பட்டதால மக்கள்கள் சிக்கலுக்கு உட்படுத்தப்படும். ஏன் முதல் வந்துட்டு பிரச்சனை கிராமங்களூடாக தீர்க்கப்பட்டது. இப்ப என்ன பிரச்சனைனா கிராமத்தோட தான் தீர்க்கப்படும். ஆனா இப்ப என்ன, முழு இதுவும் நிர்வாகம் ஒரே நிர்வாகம் என்றதால இப்ப அதுக்குரிய சில அமைப்புகளூடாக தான் அது போகணும். அப்ப மக்களுக்கு முதல் அதுல ஒரு சிரமம் ஒன்று ஏற்படுமா இல்லையா? அதோட மட்டுமில்லாம நீதி தேடி நகரங்களுக்கு செல்ல வேண்டி ஏற்படும். இப்ப உதாரணமாக நீதி ஒரு குற்றம் ஒன்று இழைக்கப்பட்டா அதுக்குரிய நீதி தேடி போகணும்டா நகரங்களுக்கு மாவட்ட என்று சொல்லுங்க, கிராமம் எல்லாம் இல்லை. இப்ப கிராமம் ஊடாக நீதியை தீர்மானிக்கின்ற அந்த சும்மா அந்த கிராம நீதிமன்றம் என்ற விஷயம் எல்லாம் இல்லாம பொதுவாக நகரங்கள்ல தான் போகணும். அதுவும் ஒரே ஒரு உயர் நீதிமன்றத்தை வச்சிருந்தாங்க, அதான் கடைசி தீர்மானத்தை கொடுக்குது. ஆனா மற்றது வந்துட்டு மாவட்டம் அந்த சின்ன வழக்குகளை விசாரிச்சு பெரிய நீதிமன்றத்தை கொண்டு வரும். அப்ப போகணும் எங்க, நகர்ப்புறத்துக்கு. அப்படியான ஒரு நிலைமையும் இதனூடாக என்ன செய்யுது, ஏற்படுது. இதுல நாங்க பார்க்கலாம் நீதி தேடி நகரங்களுக்கு செல்ல வேண்டி ஏற்படுது. அதே போல சட்டத்தரணிகளுக்கு அதிக பணம் கொடுத்து அந்த முத்திரை வரி என்று சொல்லக்கூடிய, அதாவது
ஒரு இங்கேயும் வந்துகிட்டு இருக்கு அந்த பிரச்சனை. இப்போ கூட சட்டத்தரணிகளுக்கு நாங்க ஒரு வழக்கு வாதாடுவேண்டா, ஒரு வழக்குக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இல்லை, அவர் வாதாட போறாங்க எங்களுக்கு சார்பா குறைஞ்சதான் 1 லட்சம் ரூபாய் காசு அது எப்படியும் நம்ம கிட்ட கறந்துடுவான். அப்ப அப்படியான இது ஆரம்ப காலங்களிலிருந்து இது மிதிக்கு இது வந்துட்டு உண்மையாகவே அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது அது வேற. இப்ப சட்டத்தரணிகளுக்கு அந்த அளவு சம்பளம் இல்லை, குறைவான சம்பளம் தான் இருந்தாலும் அவங்களுக்கு கூடுதலா உழைச்சி காரணமாக காரண சட்டத்தரணிகள் பொய்யான வழக்குகள். இப்ப வழக்கு வந்துட்டு எப்போதும் தான் நீங்க நல்லா விளங்கணும். இப்ப ஒரு சட்டத்தரணி ஆகிறார்கள் இதுல இருந்தா ஒன்று பொய் செல்லணும், சரியா? முதலாவது சரியா. இங்க இப்ப நாங்க பார்க்கறதா நீதிமன்றம் நீதி என்று எல்லாம் சொல்றோம். ஆனா இங்க சட்டத்தரணி வந்துகிட்டு அவருக்கு சார்பான ஒரு ஆள் குற்றம் செஞ்சா அவருக்கு எதிராக வாதாடக்குள்ள அவர் முழுக்க முழுக்க பொய் சொல்லி ஏன் அவர்கிட்ட 1 லட்சம் ரூபாய் காசு வாங்கினா அந்த காசுக்கு அவர் என்ன செய்யணும், பேசத்தான் வேணும். இதான அதுல ரூல்ஸ். அப்ப அப்படி ஒரு நிலைமை. அப்ப இங்கேயும் வந்துகிட்டு இந்த பணம் செலுத்தும் முத்திரை வரிகளும் கட்ட வேண்டியது. அப்ப அங்க ஒரு ஒரு நீதி எங்களுக்கு கிடைக்கணும்னா முதல்ல என்ன சொல்லணும்னா ஒரு வரி மாதிரி ஒரு கட்டணம் செலுத்தணும், முத்திரை வரி அண்டு. அப்ப அதெல்லாம் வந்துட்டு இந்த முறையெல்லாம் வந்துட்டு இந்த தலை குறைபாடா பார்த்தாங்க. அதே போல பெருந்தோட்டத்துறை அறிமுகம், இந்திய வம்சாவளியினர் என்ற புதிய சமூகத்தின் தோற்றம், இலங்கையின் அரசியல் பிரச்சனைக்குள் அவர்களுக்குள் பிரிவினராக உள்ளீர்க்கப்பட்டனர். அப்ப பாருங்க, இப்ப நாங்க இப்பவும் கூட இந்த தோட்ட தொழிலாளர்கள் சொல்றவங்க இருக்காங்கன்னு, இவங்க வந்துகிட்டு இந்த நேரங்கள் என்ன செய்யறாங்க, இந்தியாவில இருந்து தான் வராங்க. அப்ப அவங்க இந்தியாவிலிருந்து வருகின்ற போது பெருந்தோட்டத்துறையை என்ன செய்யறாங்க, அறிமுகம் செய்து இந்தியா வம்சாவளியிலிருந்து நிறைய பேரை இலங்கை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, புதிய சமூகத்தை உருவாக்குறாங்க. அப்ப இலங்கைக்கென்று இருக்க சமூகங்கள் இருக்கிறது போக புதிய ஒரு இந்திய வம்சாவளி என்ற சமூகம் வருது. அப்ப அவங்களுக்கு சில தேவையான விடயங்கள், இப்ப இலங்கையில் அரசியல் பிரச்சனைகளுள் அவர்களுக்கும் பிரிவினராக உள்ள. அப்ப இலங்கையில இருக்கின்ற ஒரு அரசியல் பிரிவு, இப்ப உதாரணமா நாங்க பாருங்க, நாங்க இதுல இந்த அரசியல் சட்டசபையில நாங்க பார்த்தோம், இலங்கை என்று இலங்கைக்கு எத்தனை மக்கள் இருந்தா, எத்தனை பிரிவு மக்கள், சிங்களவர், அதே போல தமிழர்கள், அதே போல முஸ்லிம்கள், பரங்கியர் இருந்துச்சு. இப்ப இவங்களும் வந்துட்டாலே இவங்களுக்கு ஒரு ஒரு அரசியல் பிரிவா இவங்களையும் பார்க்கணும் என்ன. அப்ப இவங்களை இப்படி இந்திய வம்சாவளி தமிழர்கள் என்று இவங்களை ஒரு பிரிவாக கொண்டு வந்தாங்க. அப்ப இப்படி ஒரு முறை இதுவும் குறைபாடாக சொல்றாங்க. இப்ப இப்படி எல்லாம் வந்து இதுவுமே ஒரு குறைபாடாக இருக்கலாம் என்று அவங்க பார்க்கறாங்க. அதே போல இன்னும் சில விடயங்களை சொல்றாங்க. தேசாதிபதியின் அதிகாரம் மிக்கவராக காணப்பட்டார். அப்ப தேசாதிபதி அதிகாரம் மிக்கவராக காணப்பட்டார், நடைமுறையில் ஆலோசனைகளை செவிமடுத்தவில்லை. அப்ப இவர் தேசாதிபதி அதிகாரம் மிக்கவராகத்தான் காணப்பட்டார். ஏனென்றா அதிகாரம் குறைக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க இதுல, ஆனா குறைக்கலையாம். ஏனென்றா சில நேரங்கள்ல சில விடயங்களை அவர் கேட்டு நடக்கக்கூடியவராக இருக்கல. அப்ப சில சட்டங்களை புறக்கணிக்கக்கூடிய ஒரு தேசாதிபதியாக இருந்தார். அப்ப இது குறைபாடு இல்லையா, குறைபாடா பார்த்தாங்க. அதே போல சட்டசபை உறுப்பினர்களின் தெரிவு தேசாதிபதி மக்களாட்சிக்கு புறம்பானது. அப்ப இதுல பார்க்கலாம் பிள்ளை, சட்டசபை உறுப்பினர்களை தெரிவை பார்த்தா தேசாதிபதி மக்களாட்சிக்கு புறம்பானதாக செயற்பட்டது. ஏனென்றா சட்டசபையிட உறுப்பினர்களை தெரிவு வந்துகிட்டு யாரு, சட்டசபையில பாருங்க, சட்டசபை உறுப்பினர்கள தெரிவு இதுக்கு வந்துகிட்டு யாரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு, தேசாதிபதி மக்களாட்சிக்கு புறம்பாக செயற்பட்டது. அப்ப சட்டசபையில் இருக்கின்ற உறுப்பினர்கள அந்த தெரிவு செய்யறது வந்துகிட்டு தேசாதிபதியாக நடக்கூடும். ஆனா அந்த தேசாதிபதி என்ன நடந்தார், அந்த விடயத்துல கொஞ்சம் புறம்பாக செயற்பட்டார். அப்ப எப்படி செயற்பாடுகிறார் என்றா, அவர் வந்துகிட்டு இந்த மக்கள் ஆட்சிக்கு புறம்பான வகையிலே அவருடைய தெரிவு விடயங்களோ செயற்பாடுகளோ இருந்தது. அப்ப தேசாதிபதி மிகவும் இங்க வந்துட்டு ஒரு தேசாதிபதி அதிகாரம் குறைக்கப்பட்ட சொல்ற விஷயத்தை விட இங்கு அதிகாரம் என்ற விஷயம் தொடர்ந்து இருந்ததாக தான் பார்க்கப்பட்டிருக்கு. அப்ப அவர் அதிகாரம் குறைச்சது சும்மா பொய்க்குதான் சொன்ன மாதிரி, ஆனா குறைச்சது முழுமையாக இல்லை. ஏனென்றால் அவருடைய அதிகாரம் தொடர்ந்து இருந்ததை நாங்க இதுல இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி. அப்ப சட்டசபை உறுப்பினர் தெரிவு இந்த இடத்துல வந்துட்டு மக்களாட்சிக்கு புறம்பான ஒரு செயற்பாடாக இருந்தது. அதுலேயும் தேசாதிபதியால் மிக முக்கியமானவராக இருந்திருந்தார். அதே போல சட்டசபையில் உத்தியோகமற்ற உறுப்பினர்கள் பதவிக்காலம் வரையறுக்கப்பட்டதாக இருக்கவில்லை. அப்ப பாருங்க, உத்தியோகப்பற்ற, இப்போ உத்தியோக சார்பு உத்தியோகப்பற்ற இவங்களோட பதவிக்காலம் என்றா ஒரு வரையறை கொடுத்துட்டு இன்னும் ஒரு 5 வருஷமோ ஒரு 6 வருஷத்தையும் புதிய வாக்களை என்ன செய்யணும், நியமிக்கணும். ஏன் இது வந்துட்டு ஒரு அரசியல் சபைண்டா மக்களுக்கு வந்துட்டு ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு ஆளை பிடிக்கும் என்ன, ஒரு 5 வருஷம் முடிய இன்னும் கொஞ்சம் புது ஆள் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிதான் நாங்க யோசிப்போம். இப்போ கூட நாங்க பொதுவா எங்கட நாட்டில ஒரு அரசியல் வந்துகிட்டு கொஞ்சம் மந்தமா இருந்தா, கொஞ்சம் பிடிப்பில்லாம இருந்தா, மக்கள் விரும்புற மாதிரி இல்லாட்டி நாங்க என்ன செய்வோம், ஒரு 5 வருஷம் பார்த்துட்டு புதிய ஒரு ஆளை தான் கொண்டு வரப்போம்.
அப்ப இங்கேயும் வந்துட்டு ஒருவர் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மிதிக்கண்டா நாங்க விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். அப்ப அப்ப பொதுவா வந்துகிட்டு இந்த உத்தியோக பட்சத்தில் வந்துட்டு இவங்க நியமிக்க ஆட்கள் தானே. அப்ப அவங்க என்ன செய்யலாம்? ஒரு 5 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு ஒரு தரம் புதிய புதிய ஆட்களை மாறி மாறி நியமிச்சுட்டு போகலாம் என்ன. அப்ப அந்த செயற்பாடு இங்க இல்லாத ஒரு குறைபாடா பாருங்க. அதே போல அடுத்த விஷயத்தை பாருங்க, இதுல சொல்லப்படுது வரவு செலவு திட்டத்தை தேசாதிபதி தானே தயாரித்தார். அப்ப வரவு செலவு திட்டம் வந்துட்டு அவர் வந்துட்டு தானே தயாரிக்க தேசாதிபதி, இது மிகவும் புறம்பான செயற்பாடு. இப்ப வரவு செலவு திட்டம் வந்துட்டு இந்த நிர்வாகத்தில் இருக்கிறவங்க இருக்காங்க, நாங்க ஏற்கனவே பார்த்தோம் ஆறு, அதுலயும் இந்த நிதி தொடர்பானவர் தான் இந்த வரவு செலவு திட்டத்தை என்ன செய்யணும், அதை கொண்டு வாரது. அப்ப மற்றவங்க என்ன செய்யறது, ஆலோசனை வழங்குறவங்க. அப்ப அது தேசாதிபதிக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம். அப்ப இங்க வந்துட்டு ஒரு குறைபாடை பார்க்க தேசாதிபதி தானே அதை உருவாக்கினார். அப்ப அவருக்கு ஏற்ற மாதிரி தானே அதை உருவாக்குவார். அது இப்ப மக்களுக்கு அது ஒரு குறைபாடா இல்லையா? அப்ப இந்த விஷயத்தை நாங்க இதுல பார்க்கணும். அதே போல சட்டசபைக்கு உண்மையான அதிகாரங்கள் இருக்கவில்லை, மாறாக மசோதாக்கள் அனுமதி அளிக்கும் கடமை மாத்திரமே இருந்தது. அப்ப சட்டசபைக்கு வந்து உண்மையான சில அதிகாரம் இருக்கவே இல்லை. இப்ப உண்மை என்று சொல்லக்குள்ள சட்டசபை என்றா மக்களுக்காக செயற்படக்கூடியது. ஏன் மக்களுடைய சட்டத்தை என்ன செய்யற சட்டசபை உருவாக்குறது, நிறைவேற்றுறது. அப்ப உருவாக்கி நிறைவேற்றுவனக்குள்ள அது மக்களுக்கு சார்பானதாக, உண்மைக்கானதாக, உண்மைக்கு புறம்பறிக்கலாமா? இல்லை, உண்மைக்கு உண்மையாகத்தான் இருக்கணும். அப்ப இங்க வந்துட்டு அவங்களோட செயற்பாடெல்லாம் மிகவும் மோசமானதாக, அதாவது மசோதாக்களுக்கு அனுமதி அளிக்கும் கடமை மாத்திரமே இருந்து, அப்ப ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா அதை மட்டும் ஏற்றுக்கொள்ளலாம், ஒரு சைன் வைக்குது, ஒரு சட்டம் மசோதா வருதாண்டா அதை ஏற்றுக்கொள்ள, அவ்வளவுதான். அப்ப அதை கொண்டு வந்த அதை என்ன செய்யணும், நிர்வாகிக்க தெரியணும் சரியான முறையில. அப்ப அந்த நிர்வாகம் சரியான ஒரு நிலைமையிலே இல்லை. அப்ப இங்க வந்துட்டு உண்மையான ஒரு சட்டசபைக்கு உண்மையான அதிகாரம் என்ற விஷயமே இல்லை, சரியா செயற்படுத்தல மக்கள் மத்தியில. அதே போல உறுப்பினர்கள் தன்னை நியமித்தவர்களுக்கு சார்பாக நடந்து கொண்டவர்கள். அப்ப உறுப்பினர்கள் வந்துட்டு எப்படின்னா உறுப்பினர்கள் தன்மை எப்படி அவங்களோட செயற்பாடு வந்துட்டு அதையும் பார்த்துட்டு நியமித்தவர்களுக்கு சார்பாக, அதாவது உறுப்பினர்கள் வந்துட்டு அவங்களை நியமித்தவர்களுக்கு சார்பாக நடந்து கொண்டனர். அப்ப இதை உறுப்பினர்கள் நியமிக்கிற யாரு? இவங்க தேசாதிபதி என்ன. அப்ப அவங்களுக்கு இவங்க ஒரு சார்பாக நடந்து கொண்டது என்றா அது பிள்ளை. எப்படி ஏன் சார்பாக நடந்தா, பொதுவா வந்துட்டு இப்ப இவங்க நியமிச்சாலும் நாங்க ஒரு என்ன, பொதுவா வந்துட்டு நாங்க நாட்டு மக்களுக்கு வந்த பிரதிநிதி. இப்ப எங்களை தெரிவு செய்தாலும் யாரு, தேசாதிபதி எங்களை ஒரு 6 பேர் 5 பேரை தெரிவு செய்கிறார். தெரிவு செஞ்ச நாங்க அவருக்கு சார்பாக அவசியமா? இது சட்டம். சட்டசபை என்ற சட்டத்துக்கு எல்லாரும் சமம். அப்ப மக்களுக்கு நாங்க சட்டத்தை என்ன நிர்வாகிக்கிறார்கள், சட்டத்தை செயற்படுத்துறார்கள். அப்ப நாங்க மக்கள் மத்தியில என்ன செய்யணும், பொறுப்பு கூறக்கூடியவர்கள். அப்ப அதால நாங்க இவங்களோட இந்த செயற்பாடுகளுக்கு எதிராக இருந்துதான் நாங்க என்ன செய்யணும், மக்களுடைய நல செயற்பாடு நிர்வாகத்தை பெற்றுக் கொடுக்கணும். அப்ப இங்க என்ன நடக்குது, அந்த உறுப்பினர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தம்மை நியமித்தவர்களுக்கு சார்பாக, ஏன் அவங்க எங்களை நியமிச்சுட்டாங்க, நாங்க இனி அவங்களுக்கு அடிமை, அவங்க இடண்ட அடுப்போம், படண்ட படுப்போம், இடியண்ட இடிப்போம், அப்படி ஒரு நிலைமை இங்க வந்துச்சு. அப்ப இதெல்லாம் வந்துட்டு ஒரு சட்டசபை என்றா கிட்டத்தட்ட எங்கட நாட்டு பாராளுமன்றம் மாதிரி என்ன. அப்ப அதுல போறவர் எங்கட நாட்டு யாருக்காக போறார், ஒரு பௌத்த சார்பா போறாருன்னா பௌத்த மக்களுக்கு ஏற்ற ஒரு பிரதிநிதியாக இருக்கணும் என்ன. இந்து சார்பா போறான்னா இந்து மக்களுக்கு ஒரு பிரதிநிதியா இருக்கணும், முஸ்லிம் சார்பா போறா முஸ்லிம் மக்களுக்கு ஒரு பிரதிநிதியா இருக்கும். அப்ப மக்கள் சார்பாக இருக்கின்ற ஒருவர் தலைமைத்துவம் சரியாக இருக்கணும், மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கும். இது எங்களை தேர்ந்தெடுத்த அவதானே. அப்ப அவங்களுக்கு அவர் என்ன செய்யணும் நாங்க கேட்டு, அப்படி இருக்கிறது ஒரே பாடம் எல்லாரையும் பிரித்தானியர்களை எடுத்து வச்சுக்கலாம் என்ன, அது நல்லா இருந்தீங்க. அப்ப இந்த அளவுக்கு தான் அந்த கோல்புருக்கிட செயற்பாடுகள் இருந்தது. எவ்வளவுதான் நன்மை என்று சொன்னாலும் நன்மை என்றது 100க்கு நாங்க ஒரு 50% நன்மையை பார்க்கலாம். ஆனா அதுக்கு எதிர் அவ்வளவுமே மக்களுக்கு எதிரான தீமைகளா தான் இருந்தது. இப்ப இந்த அடிப்படையில நாங்க கோல்புருக்கிற சில குறைபாடுகளையும் நாங்க பார்க்கிறோம். சரியா பிள்ளைகள்? ரைட், விளங்கிட்டு உங்களுக்கு இது நான் சொன்ன விஷயங்கள் விளங்காடி சொல்லுங்க அப்போ. சரியா, கிளியரா பாப்போம். கிளியர் இல்லாத சொல்லுங்க அப்போ, விளங்கிட்டா விளங்கலையா? விளங்காட்டி சொல்லுங்க. இது வந்துட்டு குறைபாடுகள் தான். குறைபாடுக்குள்ள நாங்க இப்ப சொன்ன எக்ஸ்பிளைன் பண்ணின விஷயத்த நீங்க நோட்ஸை வச்சு பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்ப நாங்க வந்துட்டு ஒரு சட்ட அரசியலமைப்பு பத்தி ஃபுல்லா முக்கிய அம்சங்களை பத்தி சொல்லக்குள்ள விளங்காட்டி தான் நீங்க சேர்க்கலாம் பிரச்சனை. குறைபாடுக்குள்ள நன்மை தீமை என்ற ஒன்று இருக்கும் தானே.
அப்ப அதால அதை பத்தி நாங்க யோசிச்சு நோட்ஸை பார்த்தா உங்களுக்கு கிளியர் ஆயிடும். சரியா? ரைட், ஓகே. நாங்க இப்ப பார்க்க போறது இந்த குரு மக்களம் சொல்ற விஷயம். சரியா? அப்ப குரு மக்கள சீர்திருத்தம் வந்துகிட்டு பாருங்க பிள்ளையார், ஏன் உருவாக்கப்பட்டன்றதை நாங்க முதல்ல அறியணும். இப்ப தொடர்ந்தும் இந்த கோல் பொருட்கள் இருந்திருக்கலாம் தானே, ஏன் இது உருவாக்கப்பட்டிருக்கணும்? சரியா? விளங்குதப்ப? ரைட். இப்ப பாருங்க, குருமக்களம் இது வந்துட்டு 1910 உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. சரி, இப்ப நாங்க பார்ப்போம். இப்ப நான் சும்மா உங்கள்ட்ட கொமான ஒரு டவுட் ஒன்று சேர்க்கிறேன், நீங்க கிளியர் பண்ணுங்க பார்ப்போம். ரைட். இப்ப ஏன் இந்த கோல்புர் கேமரும் தொடர்ந்து இருக்கலாம் தானே, ஏன் இந்த குருமக்களத்தை கொண்டு வந்தாங்க, என்ன காரணமாக இருக்கலாம்? தெரிஞ்சவங்க உங்களுக்கு ஏண்ட அளவுக்கு ஆளுக்கு ஒரு காரணம் சொன்னாலும் பிரச்சனை இல்லை, இல்லாட்டி தெரிஞ்சவங்க மட்டும் ஒரு காரணம் சொன்னாலும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்க பாப்போம், குருமக்களத்தை கொண்டு வந்த காரணம் என்ன? பாப்போம். சொல்லுங்க பாப்போம். என்னத்துக்கு கொண்டு வந்தாங்க? கோல் ஃப்ரூட்ல நிறைய குறைபாடுகள் இருந்தா அதை நிவர்த்தி செய்யற கொண்டு நிவர்த்தி வந்தாங்க. செய்வதற்காக கொண்டு வந்தாங்க. ரைட். அது ஒரு காரணமா பார்க்கணும். வேற ஏதாவது காரணங்கள் தெரிஞ்சவங்க வேற என்ன காரணம் சொல்லலாம்? பார்ப்போம். சொல்லுங்க. இலங்கையில அந்த டைம் கொஞ்சம் படிச்சவங்க வந்தாங்க, அவங்க பிரித்தானியாக்கு எதிராக ரைட், ரைட். சொல்லுங்க, சொல்லுங்க. போராட்டங்கள் செஞ்சாங்க. நடத்தின இதுல குறைபாடுகள் நிறைய இருக்கு என்று சொல்லி நடத்தியது, அதை ஒரு காரணமா சொல்லலாம். ரைட். இப்ப என்ன சொல்ற கருத்தெல்லாம் உண்மையாவே ஏற்றுக்கொள்ளலாம். இப்ப உதாரணமாக குருமக்களம் வந்துகிட்டு 1919 ஆண்டுகள்ல வந்துட்டு கொண்டு வரப்பட்டது. இதுல வந்துட்டு கோல் குரூப்ல ஏற்பட்ட நிறைய குறைபாடுகளை கண்டறிஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம அந்த நேரங்கள்ல மக்கள் வந்துகிட்டு என்ன செஞ்சாங்கண்டா, இனி எங்களால் இந்த தொடர்ந்தும் இந்த சீர்திருத்தத்தை நாங்க இதுக்கு கட்டுப்பட்டு நாங்க நடக்க மாட்டோம், நீங்க இதுக்கு என்ன செய்யுங்க, கட்டாயம் நீங்க இந்த சீர்திருத்தங்களை மாற்றி அமைக்கணும் நிறைய கோரிக்கைகள் வந்திருந்தது. அது மட்டும் இல்லாம இன்னும் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு விஷயம் வந்துட்டு, இந்த படித்த வர்த்தகம், இந்த வர்க்கம் வந்துகிட்டு அதாவது மத்தியதர வர்க்கம் இல்ல, கூடுதலானவர்கள் வந்துகிட்டு வெளிநாட்டில எல்லாம் படிச்சது, படிச்சு போட்டு வந்த அப்ப அவங்க எல்லாம் வந்துட்டு அவங்க என்ன ஏற்படுத்தினாங்கன்னா, இப்ப எங்களுக்கும் சில வாய்ப்புகள்ல என்ன செய்யணும், இந்த யாப்பை கொண்டு வந்து தரணும், ஏனண்டா நாங்களும் படிச்ச இளைஞர்கள் தானே, எங்களுக்கும் இதுல இருந்து வாய்ப்பு ஒன்று ஏற்படுத்த இல்லாத அந்த கோரிக்கைகள் இருந்தது. அப்ப அதை நிவர்த்தி செய்யறதுக்கு அதே போல இந்த அவங்களுக்கு அந்த இன்னும் ஒரு சலுகை, அதாவது இந்த படித்த வர்க்கம் இருக்குதானே, இப்ப இந்த வாக்குரிமை என்று சொல்ற விஷயத்த கொண்டு வந்திருந்தாங்க இதுல. இப்ப நாங்க முன்னே வந்துகிட்டு இந்த இனவாரி பிரதித்துவம் தான் இருந்தது, ஆனா வாக்குரிமை சிஸ்டம் இதுல கொண்டு வரப்பட்டது. அதுலேயும் இந்த வாக்குரிமை படித்த கல்வி கல்வி அதே போல அந்த மத்திய தர வர்க்கம் இப்படியான சொத்து கொஞ்சம் இருக்கவங்க, கல்வியில உயர்ந்தவங்க இப்படியான ஆட்களுக்கு கொஞ்சம் வாக்குரிமை அளிக்க சிஸ்டத்தையும் கொண்டு வந்தாங்க. அப்ப இதுல பிரதானமான விஷயம் என்னன்னா, அந்த வாக்குரிமை என்றது முக்கியத்துவப்படுத்தப்பட்டது. சரியா? ஆனா அந்த இனவாரி பிரதித்துவ மன்றத்தை நீக்கல, அது ஏற்கனவே அதுல இருந்தது, இதுல இருந்துதான். ஆனா இதுல புதிதாக கொண்டு வரப்பட்ட விஷயம் வந்துட்டு மட்டுப்படுத்தப்பட்ட வாக்குரிமை. நல்ல வழங்கணும், மட்டுப்படுத்தப்பட்ட வாக்குரிமை இதுல புதிதாக கொண்டு வரப்பட்டது. அதே போல இந்த நான் சொன்ன மாதிரி படித்தவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த வாக்குரிமை, அதாவது இலங்கையில படித்தவர்கள், இலங்கையர்கள்ல முக்கியத்துவம் கொடுத்து அந்த படித்தவர்கள் என்றதால் நாங்களும் இலங்கையில படித்த இலங்கைக்கு என்று சொந்தமானவர்கள், நாங்களும் படித்தவர்கள், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு, அப்ப அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக அவங்களுக்காகவும் இது கொண்டு வரப்பட்டது. இதான் அந்த முக்கியமான சில விடயங்கள். அதே போல சட்டவாக்க அதிகாரத்தை கொஞ்சம் அதிகரிக்கிறது. சட்டசபையில இருந்த ஏற்கனவே இந்த அதிகாரங்களை இன்னும் கொஞ்சம்
கூட்டலாம் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தாங்க. அந்த விஷயத்தை நாங்கள் சொல்லலாம். அதே போல இதுல உத்தியோக சார்பற்ற எண்ணிக்கை குறைவாக இருந்தது. அதுல உத்தியோகப்பற்ற எண்ணிக்கை கொஞ்சம் அதிகரிக்கலாம் என்று முடிவெடுத்தாங்க. இவ்வாறான சில விடயங்களை கொண்டுதான் இந்த குரு மக்களும் 1910, அதாவது 19ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப பகுதியிலும் உருவாக்கப்பட்டதுன்னு தான் நாங்கள் அதை சொல்லலாம். சரியா? அப்ப இது முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, கோல்புருக்ல இருந்த நிறைய குறைபாடுகள். அப்ப குறைபாடு ஒன்று ரெண்டு இல்லை, நிறைய குறைபாடுகள். அந்த குறைபாடுகளை என்னத்தை கண்டு என்ன இதுல நிவர்த்தி செய்வதற்காக, அதே போல கோல்புருக் கேமரூனின் இடையில 2-3 சீர்திருத்தங்கள் செய்தாங்க. ஆனா 2-3 சீர்திருத்தம் செய்தும் அதை நாங்க நிறைவு செய்ததை முதல்ல என்ன செஞ்சாங்க, உறுதி கொண்டு முழுமையான ஒரு சீர்திருத்தத்தை, அதாவது புதிய ஒரு பேரில முழுமையான ஒரு சீர்திருத்தமாக நாங்க கொண்டு வரணும். அப்பதான் அது மக்களுக்கு பூரணப்படுத்தப்படும் என்று ஒரு முடிவு கொண்டு எடுத்து என்ன செய்றாங்க, இந்த குரு மக்களம் என்றவரை அவர தலைமையில் 1910 இந்த குரு மக்களம் என்று சொல்லக்கூடிய அரசியலமைப்பு உருவாக்கப்படுது. அப்ப இந்த அடிப்படையில இதுல நாங்க எப்படி என்றா இதுல வந்துட்டு ஏற்கனவே நாங்க பார்த்த கோல்புருக்கு வந்துகிட்டு கோல்புருக்ல 16 இருந்தது. குரு மக்களமில அவ்வளவு டிஃப்ரெண்ட் இல்லை, 5 கூடி இருக்கு, 21 கூடி இருக்கு. சரியா? அப்ப இதுல 21 உறுப்பினர்கள் என்றதை வழங்கணும். அப்ப 21 கூடிக்கு இப்ப இதுல என்ன செஞ்சாங்கண்டா, நாங்க ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் 2 வகையா பிரிச்சு நோக்கினாங்க. ஒன்று உத்தியோகப்பற்றோர். நாங்க அட்டவணை போட்டு வழங்கப்படுத்தணும், சரி, பிரச்சனை இல்லை. அப்ப இந்த அடிப்படையில தான் என்ன செய்யுது, குரு மக்களம் உருவாக்கப்படுது. இப்ப இதுக்கு போறதுதான் இதுல என்னென்ன கோரிக்கைகள், முக்கியத்துவமான அம்சங்கள் என்றதையெல்லாம் அவங்க ஆய்வு செஞ்சாங்க. அதுல இந்த இனவாத பிரதித்துவம் என்ற சொல்ற விஷயம் இருக்கிறது. இது வந்துகிட்டு நீக்கல. ஆனா இருந்தாலும் நாங்க இந்த இனவாதம் பிரதிநிதி இதுன்னு சொல்லக்கூடிய இதுல ஆரம்பத்திலேயே நிறைய பிரச்சனைகள் இடம்பெற்றது. ஏன், சிறுபான்மை மக்கள் புறக்கணிக்கப்பட்டு பெரும்பான்மை மக்களுக்கு தான் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட விஷயம் ஒன்று இருந்தது. ஆனா இருந்தாலும் இதுல நீக்கிறதுக்கு அவங்க முடிவெடுக்கல. ஆனா இனவாத பிரதித்துவம் தொடர்ந்து இருந்தாலும் வாக்குரிமை என்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்ப அந்த வாக்குரிமையை கொண்டு வந்தா கொஞ்சம் இதுல இருந்து மக்கள் கொஞ்சம் என்ன செய்வாங்க, ஆறுதல் அடைவாங்க. அப்ப வாக்குரிமை எனக்குள்ள இப்ப நாங்க பொது ஒரு ஆளை, நான் இவர் எடுக்கிறேன், சிங்களவர் சார்பாக ஒரு ஆளை பண்டாரண்டு போட்டு ஒரு ஆள் எடுக்கிறேன், தமிழர் சார்பாக கமலன் ஒரு ஆள் எடுக்கிறேன், முஸ்லீம் சார்பாக அன்சார் ஒரு ஆள் எடுக்கிறேன். இப்படி நாங்க ஒவ்வொரு ஆளா எடுக்கிறது ஏற்கனவே கோல்புருக்குள்ள இருந்தது. அது அவங்களோட சிபாரிசில் அவங்க தேர்ந்தெடுக்கிறது ஒரு ஆளை. ஆனா இங்க அப்படி என்றா அந்த சிஸ்டத்தை இல்லாம இந்த இனவாரி பிரதித்துவத்தை வச்சுட்டு அதனூடாக முக்கியமானவங்க என்ன சொல்ற வாக்களிக்கிறது. அது யாருன்னு பார்த்தா இந்த கல்வி என்று சொல்லுவதும் சொத்தும், இந்த ரெண்டும் இருக்கிறது யாருக்கு இருக்கோ அவங்க தான் வாக்குரிமை அளிக்கலாம். நல்ல விளையங்களும் கல்வி சொத்து. அப்பதான் சொல்றோம் மட்டுப்படுத்தப்பட்ட வாக்குரிமை. கல்வி உடையோர் சொத்து உடையோர் இவங்க 2 பேருக்கு தான் உரிமை கொடுக்கப்பட்டது. அப்ப இதுல ஏன் மற்றவங்களுக்கு கொடுக்கலன்னா அதுல பெருமதி இவங்க 2 பேருக்கு தான் தெரியும் அவங்க உணர்றாங்க. அப்ப அந்த அடிப்படையில இப்ப உதாரணமாக கல்வியும் சொத்தும் இருக்கவங்க அந்த நேரங்களில் ஒரு 1000 பேர் இருந்தா, சரியா, 1000 பேர் இருந்தா இவ்வளவுதான் போட் அந்நேரம் இவ்வளவுதான் வாக்குரிமை. இந்த 1000 பேர்ல யார் யார் எந்தெந்த இனத்துக்கு இனவாரி எனக்குள்ள எந்தெந்த பிரதேசத்துக்கு இனவாரியாக ஓட் பண்ணுவாங்களோ அதுல யாராவது ஒரு ஆள் வருவார். அப்படி தெரிவு செய்யப்பட்டாக்கள் தான் இப்ப நாங்க இந்த உத்தியோக சார்பற்றோர் சொல்ற பட்டியல்ல, அதே போல தேசாதிபதி அதுல அந்த வாக்குரிமை மூலம் என்று சொல்ற பட்டியல் எல்லாம் வரப்போறாங்க. சரியா? அப்ப அந்த அடிப்படையில தான் நாங்க அந்த வாக்குரிமை என்றது அறிமுகம் செய்யப்படுது. அப்ப இந்த இதுல பார்க்கலாம், நாங்க வாக்குரிமை என்று சொல்ற விஷயத்துல வந்துகிட்டு கிட்டத்தட்ட எத்தனை பேர் என்றா 4 பேர். அதுல ஐரோப்பியர் பரங்கியர் கல்வி கற்ற இலங்கையர், ஐரோப்பியர் பரங்கியர் கல்வி கற்ற இலங்கையர் என்று 4. அதுல ஐரோப்பியர் 2 பேரும், பரங்கியர் ஒரு ஆள், கல்வி கற்ற இலங்கையர் ஒரு ஆள் என்று அப்படி வாக்குரிமைக்கு ரெண்டு மட்டும் ஸ்பெஷலா கொடுக்கப்பட்டது. மற்றது வளமை மாதிரி தேசாதிபதியால நியமிப்பது அது 6, அது அவங்களோட ஆக்களுக்காக. அதுல வந்துகிட்டு தேசாதிபதி வந்துகிட்டு என்ன செய்வாராண்டா, அதுல அந்த கீழ்நாட்டு நம்ம இலங்கை சார்ந்த கீழ்நாட்டு சிங்களவர் தமிழர் 2, அதே போல கண்டி சிங்களவர் முஸ்லிம்கள்ல சார்பா 1. இப்ப இந்த அமைப்பில தேசாதிபதி என்ன செய்யறார், நியமிக்கார். வாக்குரிமை மூலமாக 4. அப்ப பாருங்க, இந்த 1000 பேர் வாக்குரிமை அளிக்கக்கூடிய ஆட்களா இருந்தா அப்ப எவ்வளவு பேருக்கு அங்க உரிமை கொடுக்கப்பட்டது? வெறும் 4 பேர் தான் அங்க எடுத்தாங்க.
இந்த வாக்குரிமை மட்டுப்படுத்தப்பட்டதுல 1000 பேருக்கு ஓட்ஸ் கொடுத்து வெறும் 4 பேர் தான் தேவை. அப்ப அதுலயும் 6 பேர் சுயசாதிபதி நியமிக்க. அப்ப இதுக்கு ஒரு வாக்குரிமை தேவையா? தேவையில்லை. எல்லாத்தையும் அவரை நியமிச்சிட்டோம் என்ன. அப்படி ஒரு நிலைமை வந்து இருக்கு. ரைட். அப்ப இந்த அடிப்படை. அப்ப அதே போல இதுல பார்க்கலாம், இந்த வளம மாதிரி உத்தியோக சார்புடையோர் இருப்பாங்களே. இப்ப நாங்க ஏற்கனவே கோல்புருக்குள்ளேயும் உத்தியோக சார்பு பார்த்தோம். அந்த உத்தியோக சார்புல 11 பேர் இருந்தாங்க. அவங்க அவ்வளவும் அவங்கடாது. அது வந்து அதுக்கு வாக்குரிமை இல்லை, ஒன்றும் இல்லை. அது ரெக்டா அவங்களோட நியமனம், தேசாதிபதியில அது ரெக்ட் நியமனம். இவ்வளவு பேரும் அது தொடர்ந்து இருக்க வேண்டிய நிர்வாகத்துக்கு பொறுப்பானாங்க. அவங்க 11 பேர் என்னென்னத்துக்குன்றது சொல்லப்படும். Right. இந்த அடிப்படையில நாங்க பார்ப்போம். சரி, நாங்க இதுல அட்டவணையை பார்ப்போம். இப்ப இதுவும் வந்துகிட்டு மொத்தம் 21 பேர். இல்ல உத்தியோக சார்பு சார்பு அற்றோர். இதுல 11, இதுல 10. சரியா? இதான் ரெண்டோட இது வாக்குரிமை தேசாதிபதி. வாக்குரிமையில ஐரோப்பியர் 2, சிங்களவர் 1, அடுத்தது கல்வி சாரி சிங்களவர் இல்ல, பரங்கியரும் கல்வி கற்றரும் வருது. பரங்கியர் 1, கல்வி கற்ற இலங்கையரா. அந்த ஒரு ஆள் இலங்கையர் எடுக்கணுமே, கல்வி கற்ற இலங்கையருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ன்றதால இதுல ஒரே ஒரு ஆளை தான் எடுத்தாங்க. ஐரோப்பியர் 2, பரங்கியர் 1. அப்ப இவர் மட்டும் இலங்கைக்கு சொந்தமானவர். மிச்ச இந்த வாக்குரிமை அளிக்கப்பட்ட 2 பேரும் பிரித்தானியர்களுக்குள்ள உள்வாங்குறாங்க. எப்படி செட்டார்? அடுத்த தேசாதிபதியை பாருங்க. இவர நியமனத்துல 4 உடைக்கப்பட்டு அதுல வந்துட்டு அஹ், சிங்களவர்கள்ல வந்துகிட்டு 2. சரியா? அதுல வந்துட்டு எந்த கீழ்நாட்டு அது கண்டி அண்டி கரையோரம். கரையோரம். சரியா? அதுல வந்துட்டு 2 கரையோர சிங்களவர் 2, அஹ், தமிழர் 2. அதுல கண்டி மலைநாட்டு அதுல 1, முஸ்லிம் 1. இதான் அந்த அட்டவணை. இப்ப விளங்கிட்டவங்களுக்கு. இப்ப இந்த அடிப்படையில தான் இங்க என்ன செய்யப்படுதுண்டா, ஆஹ் குரு மக்களை வந்துட்டு 1910 உருவாக்கப்பட்டு 21 உறுப்பினர்கள். தலைவர் மகா தேசாதிபதி. இங்கேயும் அதே தேசாதிபதி தான். தேசாதிபதி மகா இல்ல, சும்மா தேசாதிபதி. இது பிறகுதான் அவருக்கு மகா தேசாதிபதி என்ற பொறுப்பு கொண்டு அடுத்த இதுகளில் கொடுப்பாடும். தேசாதிபதி. சரியா? இந்த அமைப்பில தான் இதுல அந்த சட்டசபையில உறுப்பினர்கள் இருப்பாங்க. இதுல உத்தியோக சார்புண்டா அவங்களூடாக நியமிக்கப்படுவது 11 பேர் இருந்தாங்க. அதுல உத்தியோக சார்பற்றோர், அதாவது உத்தியோக, அதாவது இலங்கையில இந்த படிப்பில்லாதாக்கள் சொல்றேன், வேலைக்கு போகாதவங்க சார்பற்றோர், அவங்க 10 பேர். அப்ப அந்த 10 பேர்ல தான் அதை 2ஆ பிரிச்சாங்க. அதுல ஆஹ் உத்தியோகம் சார்பு இல்லாதவங்கள்ல வாக்குரிமை கொடுத்திருந்தாங்க. அதில் 4 பேரை தான் தேர்வு செஞ்சிருந்தாங்க வாக்குரிமை கொடுத்து. அதுல ஐரோப்பியர்ல 2 பேர், பரங்கியர்ல ஒரு ஆள். இவங்கெல்லாம் உத்தியோக சார்பு இல்லாதாக்கள். அதுக்காக அவங்கள இந்த வாக்குரிமையை கொடுத்து அவங்க அதோட படிச்ச சார்பில் ஒரு ஆள் இருந்தார். அவர் படிச்சன்றதுக்காக உடனே உத்தியோகம் கிடைக்குமே இல்லை. அப்ப அவர் சார்பாக ஒரு ஆள் எடுப்போம். என்ற இதுல முக்கியத்துவமான அம்சம் இல்லை, கல்வி கற்றவர்களை கொண்டு வர்றதுன்னு சொல்லிடுங்க. நம்ம அதால கல்வி கற்ற இலங்கை சார்பாக ஒரு ஆளை கொண்டு வந்தாங்க. முன்னமா முதலாம் படிச்ச இலங்கையர்ன்றதுக்காக உண்டு. அதே போல தேசாதிபதி வளமையாக நாங்க அதுல நியமிக்க மாதிரி இதுலயும் அதே ஒரு 6 பேரை இதுலயும் கொண்டு வரோம். முதல் 4 இந்த கோல் கொடுத்த பிறகு 6ஆம் 6 சொன்னோமே, அதே மாதிரி 6 பேரை கரையோர சிங்களவர்ல 2, தமிழர்ல 2, அதே போல கண்டி சிங்களவர்ல 1, முஸ்லிம் சார்பா உண்டு. அப்ப இதுல என்ன வித்தியாசம் வந்துருக்கு? இதுல எந்த வித்தியாசத்தையும் காணல. ஒரே ஒரு வித்தியாசம், நாங்க பார்த்த பரங்கிய 2 விஷயமும் இங்க வருது. அவ்வளவுதான். இங்க கண்டி சிங்களவர்கள் எண்ணிக்கை 2ஆ இருந்தது, 3ஆ மாறுது. அவ்வளவுதான். வேற மாற்றங்கள் உண்டு இங்க. சரியா? அப்ப ஒரு சும்மா ஒரு கண் துடைப்பு தான் இதெல்லாம் பார்க்கக்குள்ள என்ன. இப்ப இந்த அடிப்படையில இதை நாங்க என்ன செய்யலாம், குரு மக்களத்துல சட்டசபையில உறுப்பினர்கள் தொகையை நாங்க பார்க்கலாம். சரியா? விளங்கிட்டா? அது விளங்கிட்ட உங்களுக்கு கட்டவன கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். விளங்கிட்டா விளங்கலையா? சார் விளங்கதாக
உத்தியோகசார் ஏதாவது டவுட் இருந்தா புல்லோருண்டா கேளுங்க. படிச்சு உத்தியோகசார் புல்லோருண்டா சொல்லுங்க சரி. உத்தியோகசார் புல்லோருண்டால் படிச்சாக்கள் ஓ, உத்தியோகசார் புல்லோருண்டு படிச்சாக்கள் உத்தியோகசார் படிச்சோருண்டா ஓ உத்தியோக படிக்காதவள் சார் அப்படியா? பண்ணக்குள்ள அவங்க உத்தியோகத்துல இருக்காங்க. படிச்சு உத்தியோகத்துல வேலையில, இப்ப உதாரணமாக வேலை செய்பவர்கள் தான் நாங்க பொதுவாக என்ன செய்யறோம் படிச்சாக்கள்னு சொல்லுவோமே. அதே மாதிரி உத்தியோக சார் பண்ணக்குள்ள அவங்க உத்தியோகத்துல சம்பளம், அதாவது பிரித்தானியர்கள்ட்ட சம்பளம் பெறுகிறார்கள். படிச்சு சம்பளம் பெறுக, வேலையில இருந்து சம்பளம் பெறுகிறார்கள் தான் உத்தியோக சார் உடையவர்கள். உத்தியோக சார்பற்றவர்கள்டா இவங்க வந்துட்டு படிச்சவங்களும் இருப்பாங்க, ஆனா உத்தியோகம் இருக்காது. விளங்கிட்டானே. ஏன்னா நாங்க படிச்சவங்கன்னு சொல்லக்குள்ள இங்கேயும் படிச்சவர் ஒரு ஆள் இருக்காது. அப்ப அதால தான் நாங்க என்ன சொல்லலாம்டா, படிச்சவங்க இருப்பாங்க, ஆனா அவங்க வேலை செய்ய மாட்டாங்க. கவர்மெண்ட், அவன் இப்ப கவர்மெண்ட்ல, பிரித்தானியா கவர்மெண்ட்ல வேலை செய்ய மாட்டாங்க, சம்பளத்துக்கு வேலை செய்யாத. அதான் இந்த உத்தியோக சார்பாற்றோர். விளங்கிட்டானே. உத்தியோகம்டா நாங்க இப்ப உத்தியோகம் விளங்கிட்டானே. இப்ப நாங்க ஒரு என்ன ஒரு டிபார்ட்மெண்ட்லயோ இதுல போய் வேலை செய்யறதா உத்தியோகம் முடிச்சிடலாம். அப்படி வேலை செய்யறவங்க தான் இந்த உத்தியோக சார். உத்தியோக சார்பாற்றோர் அப்படி வேலை செய்யாதவர்கள். அதுல படிச்சவர்களும் இருப்பாங்க. விளங்கிட்டா. சரியா. அப்ப இதுல 10 பேர், இதுல 11 பேர். இதை கொஞ்சம் விளங்கினா சரி. இப்ப இது வந்துகிட்டு எக்ஸாம்ல இந்த குரு மக்கள் எல்லாம் பாரது இல்லை. இது என்னத்துக்கு நான் உங்களுக்கு வெளியிடுங்கன்னுடா, எம்சிக்யூல எழுத்து கேள்வி இருக்கே, 2 விடை எழுதுறது. அப்ப அந்த பகுதியில குரு மக்களத்துல கேட்டு வரலாம். உத்தியோக சார்புள்ள எண்ணிக்கை, உத்தியோக சார்பு அல்லது இந்த வாக்குரிமை மூலம் தெரிவு செய்யப்பட்டவர்கள் யாரு, அல்லது தேசாதிபதி தெரிவு செய்யப்பட்ட அப்படி கேட்டு வரலாம். சரியா. சும்மா உங்களுக்கு இது மாதிரி உள்ள வராது. இப்ப நீங்க நான் உங்களுக்கு அன்றைக்கு நான் எடுத்த எதிர்பார்க்க வினாக்களை, அதே போல நான் எடுத்து கொடுத்த கேள்வி அவ்வளவு மாதிரி நீங்க பாருங்க. அதுல இந்த கோல்புரு கேள்வி ஒன்று போட்டிருந்தாங்க. நல்லா பாருங்க. அப்ப கோல்புரு கேள்வியில ஏன் அது கோல்புருக்க மட்டும் தனிப்பட போடுவான், நல்லா விளங்கணும். கோல்புருக்க தனிப்பட போடுவான். ஏன்னா முன்ன வந்த யாப்புன்றதுக்காக. ரெண்டாவது டொனமுறையும் சோல்பெரியும் தொடர்படுத்தி இல்ல தனிப்பட போடுவான். அது ரெண்டும் பிரதானமான இந்த ஆங்கிலேய யாப்பில பிரதானமான யாப்பு டொனமுறும் சோல்பெரியும். அதுக்காக தான் அவங்க போடுறேன். சரியா. அதோட முன்ன ஆங்கிலேயர்கள் கொண்டு வரப்பட்ட யாப்புன்றதால கோல்புருக்க போடுவான். இந்த மூணும் தான் நாங்க இந்த இதுல காலத்துவ அரசுகள் அரசியல் முக்கியத்துவம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்க வேண்டிய யாப்பு. சரியா. இப்ப இதெல்லாம் வந்துக்கிட்டு நாங்க ஒரு நோட்ஸுக்காக படிச்சுட்டு போறதுதான். அந்த அளவுக்கு பெருசா டீப்பா பார்க்க தேவை. இப்ப நீங்க பார்த்த உடனே நோட்ஸும் குறைவா தரீங்க. கோல்புருக்குல இருக்க நோட்ஸை விட இதுக்கெல்லாம் குறைவா, இனி வார எல்லாத்துக்கும் குறைவா தரீங்க நோட்ஸ். டொனமுருக்கும் சோல்பரிக்கும் தான் கூடையா இருக்கு நோட்ஸ். அப்ப அதே போல 72 78 அது எங்கட நாட்டுக்கு சொந்தமாக திருத்தம். அப்ப அதால அது கொஞ்சம் நாங்க தனிப்பட பார்க்கிறோம். இப்ப அதுல வந்துட்டு கூடுதலா 72ஐயும் இந்த சோல்பெரி என்ன வெஸ்ட்மிண்டர் இந்த 2 யாப்பும் இதையும் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இதுல ஏதாவது குறைபாடு வேறுபாடுகளை தான் அப்படிதான் கேள்வி கூடுதல வாரம். அப்படி இல்லையென்ற சில நேரங்களில் 72 தனியை போடுவாங்க, இல்லாட்டி 72 78 ஒப்புட்டு கேள்விகள் போடுவாங்க. சரியா. அப்ப அப்படி நீங்க பாத்துங்க. ஆனா கட்டாயம் நீங்க யாப்புல படிக்கக்கூடியது நான் சொல்றது கோல்புருக். இப்போ திரும்ப திரும்ப சொல்லல நினைப்பு வச்சேன். கோல்புருக், டொனமூர், சோல்பேரி, 72 78 உங்கள்கிட்ட என்ன நீங்க டீப்பா படிக்கணும் யாப்பில. சரியா. அடுத்த நாடுகள் படிக்கக்குள்ள அதை நீங்க யோசிக்க தேவையில்லை. இப்ப நாடுகளை நாங்க தியரியா படிச்சுட்டு போனா போதும். அந்த டைம் இல்ல. இப்ப என்ன இப்ப எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு நாங்க பேப்பர் ரிவிஷன் கிளாஸ் செய்வோமே, அந்த டைம் வரக்குள்ள ஒரு 3 மாசம் பிரிக்கக்குள்ள நான் சொல்லுவேன் இந்த நாட்டை நீங்க படிக்கணும். அந்த நாட்டை மட்டும் படிச்சா போதும். எந்த நாடெல்லாம் சாய்ஸ் தான். 5 நாடு இருக்கு. ஒரு நாடு இப்ப போன வருஷம் வந்து தொடர்ந்து இப்ப இந்த வருஷம் நான் சொன்ன மாதிரி பிரித்தானியாவும் சுவிட்சர்லாந்தும் வரும்னு சொன்னேன். அது கூட எக்ஸ்ட்ராவா ஐக்கிய அமெரிக்கா போட்டிருந்தான். ஏன் 3 போட்டு 3ல 1 தான் எழுதுறேன், மற்ற 2 சாய்ஸ். பார்த்தீங்களா எப்படி வந்துட்டு கேள்வி. அப்ப நான் சொன்ன கெஸ்ட் பண்ணின வந்துட்டு பிரித்தானியாவையும் சுவிட்சர்லாந்தும் இது 2 கட்டாயமே வந்து ஆகும். 2 போட்டு 2 வந்துருக்கு. ஆனா ஐக்கிய அமெரிக்கா அவங்க சாய்ஸ் போட்டிக்கான். இப்ப அடுத்த நேரம் என்ன செய்வான்டா, இந்த பிரித்தானியாவையும் சுவிட்சர்லாந்தையும் ஐக்கிய அமெரிக்காவையும் விட்டுட்டு என்ன செய்வாங்க, நல்ல விளங்கிக்கணும், இந்தியா, அடுத்தது பிரான்ஸ், இது 2 கட்டாயம் போட்டுட்டு சில வேளை 3 போடுவதுக்கு இதுல ஏதாவது ஒன்றை போடுவான். நல்ல விளங்க அப்படிதான் அந்த சாய்ஸ் வரும். சரியா. அப்ப இதுல 3ல ஏதாவது ஒன்றை போடக்குள்ள அங்க ஏற்கனவே வராத 2 வந்துடும். அப்ப நாங்க எதை படிக்கணும், அந்த வராத 2 பிரான்ஸையும் அடுத்து என்ன சொன்னேன் சுவிட்சர்லாந்து பிரித்தானியா வந்து இந்தியாவையும் பார்க்கணும். அது 2ஐயும் கொஞ்சம் இதா பார்த்துக்கிட்டா சரி, அவ்வளவுதான். அப்ப இந்த கெஸ்ஸிங்ல தான் நாங்க அந்த நாடுகளை மட்டும் படிச்சப்போ மற்றதெல்லாம் தியரியா நீங்க படிக்கணும். அடுத்தது சர்வதேச அமைப்புகளை பற்றி படிக்கிறது. இப்போ அதாவது சர்வதேச அந்த
அரசியல் கொள்கைகள் பற்றி, அதே போல அரசியல் கட்சி பற்றியது, அரசியல் கட்சி உருவாக்கப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் வந்து பின்னுக்கு வார கேள்விகள்ல இப்படி மூன்றொண்டு போடுவான். சரியா? அதுல நாங்க பார்க்கணும். அதே போல ஆஹ் பொதுக் கொள்கை என்ற பொதுக் கொள்கை என்ற எங்க நாட்டினுடைய அரசியல் கொள்கையை தான் பொதுக் கொள்கைன்னு சொல்றேன். இந்த விஷயமும் வரும். சரியா? அதையும் நீங்க நான் அதை ஸ்டார்ட் பண்ணக்குள்ள நாங்க அதெல்லாம் பார்க்கலாம். சரியா? இப்ப அதெல்லாம் வந்துக்கிட்டு நாங்க லேசா படிக்கலாம். நாங்க முதலாவது யூனிட், ரெண்டாவது யூனிட், மூணாவது யூனிட் நாங்க விளங்கி படிக்க மாதிரி லேசா படிக்கிற பகுதிகள் தான் அதெல்லாம். கொஞ்சம் ரஃப்பான பகுதி ஏண்டா இந்த என்னென்ற நம்பர்கள் கொஞ்சம் எண்ணிக்கையில் வார்த்தாலும் இந்த கோல் குரூப் ஒரு அளவு சமாளிக்கலாம். டொனமுரும் சோல்பெரியும் ஒரு அளவு. இந்த 72 நார்மலா போகும். ஆனா 78 கொஞ்சம் நிறைய பகுதிகள் இருக்கு. அதுவும் இல்லாம நிறைய புதிய புதிய சீர்திருத்தங்கள் இருக்கு. 13, 15, 17, இல்ல 18, 19, 20 வரைக்கும் இருக்கு சீர்திருத்தம். சரியா? 5 சீர்திருத்தம் இருக்கு. இப்ப 21 வந்திருக்குன்னு சொல்றாங்க. அன்றைக்கு அது சொல்லப்பட்டது. அதுக்குரிய நோட்ஸ்கள் நான் இன்னும் தேடி இன்னும் கிடைச்சிக்கல. அப்ப அது தேவையில்லை எங்களுக்கு. அந்த 21 எல்லாம் தேவையில்லை. இந்த முறை அது பெருசா போடையும் இல்லை. சரியா? ஏனென்றா சில நேரங்கள போடுவாங்க வந்துருக்கு திருத்தம் ஏதாவது உண்டு. ஆனா நான் இந்த முறை கெஸ்ட் பண்ணி கொடுத்த 20ம் 18 என்னமோ அது வராததுக்காக அதை 2 நான் கொடுத்துருந்தேன். ஆனா சில நேரங்கள் இந்த வருஷம் போடாதானே அடுத்த வருஷம் போடுவான். அப்படி மாறி போடுவான். யோசிக்கிறது அது. அப்ப என்னன்னா அந்த 78 கொஞ்சம் கொஞ்சம் இதாக பார்க்கணும். சரியா? அதுக்கு தான் உங்களுக்கு நிறைய நோட்ஸ்கள் இருக்கு. கிட்டத்தட்ட 78க்கு மட்டும் கொஞ்சம் இருங்க. நோட்ஸ் அது காட்டுறேன் உங்களுக்கு. பயப்பட தேவையில்லை. அதெல்லாம் எல்லாம் படிச்சுக்கலாம். இதா இருக்கு. இதான் 78. சரியா? யூனிட் 12 78. கிட்டத்தட்ட பாருங்க எத்தனை பேஜ் பாருங்க. விளங்குதா? 55 பேஜ் இருக்கு. கிட்டத்தட்ட 55 பேஜ் அண்டா. சரி 50 பேஜ் அந்த முன் பேஜ் எல்லாம் கழிச்சு ஃபுல்லா நோட்ஸ் தான் இருக்கு. சரியா? அப்ப நாங்க அப்படி கொஞ்சம் படிக்கணும். அடுத்தது இன்னும் இருக்கு 13, சாரி 17, 18, 19 இன்னும் இருக்கு. 15 இல்ல இன்னும் இருக்கு திருத்தம். 13, 17, 18, 19, 20. சரியா? இதை மும்பட்டு தான் முக்கியத்துவமானது. நிறைய சீர்திருத்தம் இருக்கு. ஆனா நாங்க படிக்கணும். இப்ப 15ஆம் சீர்திருத்தம் இருக்கு. சரியா? ஆனா கட்டாயம் நாங்க படிக்கணும். சிலபஸுக்குள்ள படிக்கிறது இந்த 5 சீர்திருத்தம் தான். அடுத்தது இப்ப புதுசாக ஒரு சிஸ்டம் நிறைய இந்த ஜனாதிபதி சட்டங்கள் மாற்றப்பட்டது நன்மைக்காரமா சொல்லப்படுது சீர்திருத்தம் 21. அது வந்துட்டு வந்தா சில வேளை நாங்க அதை போடுவோம் நோட்ஸுக்கு. சரியா? இல்லாட்டி அது தேவையில்லை. இந்த மாதிரி சீர்திருத்தங்கள்ல பெருசா புறவு வரல கேள்வி ஒன்றும். அப்ப இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் இதா தொடர்ந்து கண்டினியூவா படிக்கணும். அதுக்காக நீங்க தலையெல்லாம் யோசிச்சு பிக்கிற தேவையில்லை. எப்படி பார்த்தாலும் அந்த 10 கேள்விக்குள்ள எல்லாம் பரப்போம். மொத்தம் 10 கேள்வி தான் டோட்டல். சரியா? வெளிச்சம் அடிக்கிறேன். மொத்தம் 10 கேள்வி தான் டோட்டல்ல வரப்போகுது. அப்ப அந்த 10 கேள்விக்குள்ளையும் தான் வரப்போற விஷயம். சரியா? இதில் நாங்க என்ன வருமானத்தை கொஞ்சம் கெஸ்ட் பண்ணினாலே போதும். பயப்படுறதுல எல்லாருமே எடுக்கணும். சரியா? அதை தொடர்ச்சியா நீங்க கண்டினியூவா கிளாஸ் வந்தா தான் அந்த எதிர்பார்த்த வினாக்கள் தான் நான் உங்களுக்கு ஊக்கமளிப்பேன். வராத பட்சத்தில் நான் ஒன்றும் செய்யல. இன்னும் இப்ப நிறைய பேர் இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த செகண்ட் சை எழுதுறது கிட்டத்தட்ட 15, 20 பேர் எனக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க. இந்த 3ஆம் தேதி பிறகு 3, 4ஆம் தேதி எக்ஸாம் முடியறதோட நிறைய பேர் கிளாஸ்ல ஜாயின் பண்ணுவாங்க. சரியா? கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. அடுத்தது நான் இன்னும் இந்த பெரிய குரூப் ஒன்று இருக்கேன் கலாவ குரூப்ல இன்னும் மெசேஜ் போடலை. என்னண்டா இந்த எதிர்பார்க்க வினாக்களை இன்னும் முன்னு போடும். இது அன்றைக்கு ஒரு குரூப்புகளில் போட்டது தான் இந்த மலமாண்ட ஆக்கள் வந்து அது வந்துட்டு அதுல கிட்டத்தட்ட 150. அதுல அந்த செமினார்லாம் செஞ்சதானே. அவங்க சொன்னாங்க அதெல்லாம் வச்சு போட போறாங்களா, ப்ரொமோட் பண்ண போறாங்களா. இப்ப ஒரு வார வீக் 12ஆம் எக்ஸாம் முடிகிறதோட போடுவான்னு சொல்லிக்காங்க. போட்டா சார் உங்களுக்கு அதிகமாக இந்த திரும்ப எழுதுற பாட்டிகளும் பாரு நிறைய பிள்ளைகளும் பாரு கொண்டு குடிச்சுனாங்க. அப்ப அதால அதை போட்டா இன்னும் கொஞ்சம் இதுல கூடுதலாக எந்த கடைசி டைம் தானே இனி ஆக்கள் நெருங்குவாங்க. இப்ப நான் பொருங்கள் அந்த ஜனவரி வர மழை வந்து இந்த 2026 பேஜ் எக்ஸாம் நெருங்கிட்டவ நல்ல ஆக்கள் க்ரௌட் கொண்டு வரும். அப்ப என்னென்ன நாங்க இப்ப பேசிக்கா இருந்து படிக்க ஆக்களுக்கு அது விளங்கிடும். இவங்க எல்லாம் இப்படி வந்து படிக்கணும். இனி ஒன்றும் செய்யல. இவங்க வந்துட்டு குத்தும் குறையுமா அந்த ரெக்கார்டிங்கை வச்சுதான் படிக்கணும். திரும்பவும் அவங்களுக்கு அதே பிரச்சனை தான். இப்ப எப்படி இப்ப இதுல ஒரு பிஓ சிஓ எடுக்காங்களோ அதே தான் அங்கேயும் எடுக்க போறாங்க. என்ன பிரச்சனைண்டா கொஞ்சம் அதுல இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்க பிள்ளைகள் எதுல சில இதுகளை மிஸ்டேக் விட்டுக்க அந்த பிள்ளைகள் செய்ய மாட்டா கொஞ்சம் கருத்தா இருந்து 2ஆவது சைடு எப்படியோ பாஸ் ஆகிட்டு போயிடுங்க. அப்ப அப்படி பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டா அந்த எதிர்பார்க்க வினாக்களை எல்லாம் கெஸ்ட் பண்ணுங்க. அதுக்காக தான் இந்த கிளாஸுக்கு போய் நைட்டே மெசேஜ் போட சார் நான் ஒரு சார்கிட்ட போனேன் 2500 ஒரு மாசத்துக்கு கொடுக்க கிளாஸ் ஃபீஸ் 12, 14 பாடத்துக்கு 2500 கொடுத்தான். சரி அந்த பொடியன் அவன் மெசேஜ் போட்டு 3, 4 திரும்ப போட்டாங்க. இப்படி நடந்தது சார் பேர
பேர் ஒன்று அந்த குரூப்பில் ஒரு முஸ்லீம் சார் ஒரு ஆள் தான் 2500 கொடுக்கலாம். கெஸ்ட் பண்ணின கேள்வி ஒரு கேள்வி கூட வரலையாம் அவர் கொடுத்த கேள்வியில. அவனுகள் அந்த கேள்வியை தான் படிச்சுட்டு போய் என் பொடிய மாதிரி அவங்க ஒன்றும் இல்லை, ஒரு கேள்வியும் இல்லை. அது இப்படிதான் கேள்வி கெஸ்ட் பண்ண வந்து சும்மா நாங்க வார மாதிரி போற மாதிரி எல்லாம் கேள்வி பண்ணல. இப்போ எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் சிஸ்டம் என்னண்டா ஒரு ஆண்டுல போட்டது ஒரு ஆண்டுக்கு போட மாட்டாங்க. அப்ப இது என்னத்தை போடுவாங்கன்றத தெரிஞ்சிருக்கணும். இப்ப நாங்க ரைட் அதை போடலாம், அப்ப இது வருமாண்டு முடிவு எடுக்கலாம். அப்ப வராத முதல் நாடுகளை எப்படின்னா நாடுகள்ல வராத லேசா சாய்ஸ் பண்ணிக்கலாம். மத்த பகுதிகள் உள்ளதை நாங்க கடந்த 6 வருஷத்துல என்ன நடந்தது 7 வருஷம் 7 வருஷத்துக்கு என்னென்ன கேள்விகள் எடுத்திருந்தா முதல் ஆய்வு செய்வோம், முதல் ஃபுல்லா ரிசர்ச் பண்ணணும். அதுக்கு பிறகு இந்த கேள்வி வருமா வராதுன்றதை நாம முடிவு பண்ணிடுவோம். அது நான் என்ன செய்யறேன்டா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸுக்கு மேல ஃபுல்லா கேள்வி பார்த்தேன். அடுத்தது இந்த சாதாரணமா நடக்கும் உங்களோட மாடல் பேப்பர் இதுகளெல்லாம் ஆய்வு செய்வோம். எப்படி கேள்விகள் எடுத்தீங்க என்ன இதெல்லாம் பார்த்து தான் கேள்வியை போடுவோம். அவ கேள்வி இந்த இன்னும் கொஞ்சம் சும்மா விடப்படா. இப்ப நான் எடுத்திருக்க எதிர்பார்க்க நான் கேள்விகள் சும்மா இடைக்கிற பாருங்க எப்படி வந்திருக்கு எப்படி கேள்வி அடுத்து இந்த முறை வந்த கேள்வி எல்லாம் பார்ப்போம். இப்ப இதெல்லாம் என்ன செய்வேன் நான் உங்களுக்கு 2024 எக்ஸாம் எழுதக்குள்ள புதுசா உங்களுக்கு ஒரு கடந்த 2019 இருந்து இப்ப 2024 வரைக்கும் உங்களுக்கு இவ்வளவும் 6 ஆண்டு பேப்பர் பாஸ் பேப்பர் சரியா. இப்ப 2025 எழுதியிருக்கதால மொத்தம் 7 ஆண்டு பேப்பர் உங்களுக்கு பிடிஎஃபா விடையோட தருவேன். இதான் இந்த பேப்பர் கிளாஸ்ல உங்களுக்கு தரப்படுது. அடுத்தது நாங்க அங்க எப்படி அந்த படிக்க பேப்பர் கிளாஸை சொல்றோம் நாங்க பலமே செய்யறது. பேப்பர் கிளாஸ் வந்துட்டு பொதுவா வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிவிஷன் இருக்குதானே எல்லாத்தையும் படிச்சுட்டு போறோம். ஒவ்வொரு யூனிட்லேயும் எந்த பகுதி எங்களுக்கு விளங்கலையோ அதை சாய்ஸ் பண்ணி உங்களோட எல்லாம் நான் கேட்பேன் எந்த பகுதியும் பார்க்குவேன். அந்த முக்கியமான பகுதியை விளங்கப்படுத்திட்டு போகும் எல்லாம் பார்க்கல ஏன்னா அந்த 2 மாசத்துக்குள்ள இல்லை பார்க்கல. அப்ப அதை ஃபுல்லா பார்த்துட்டு போறோம். பார்த்துட்டு அந்த பகுதி ஃபுல்லா நாங்க முடிச்சது போறோம் என்ன செய்யறோம்டா நாங்க ஏற்கனவே செஞ்சோமே அழகு பேப்பர் அந்த பேப்பர்ல சும்மா எம்சிக்யூ மேலோட்டமா பாக்குது. இதான் அந்த பேப்பர் கிளாஸ். ஒவ்வொரு நாள் அந்த எம்சிக்யூ எல்லாருமா வச்சு நாங்க எல்லாருமா என்ன செய்யறோம் எக்ஸாம் மாதிரி செய்யறதுல நாங்க நீங்க சொன்னா சரி விடையில இதுக்கு என்ன மாதிரின்றது நாங்க அப்ப அதை என்ன செய்யும் கொஞ்சம் மைண்ட பதியும் எம்சிக்யூ ஃபுல்லா கவர் ஆயிடும். அப்ப 15 யூனிட் ஃபுல்லா கவர் ஆகி போக எம்சிக்யூ கவர் ஆயிடும். அதுக்கு பிறகு ஸ்ட்ரக்சர்ஸ்களை பார்த்துக்குவாங்க. அதோட இந்த நாங்க பாஸ் பேப்பர்ல உள்ள பேப்பர்களை ஒவ்வொன்றா செஞ்சு பார்க்க எம்சிக்யூ செஞ்சு பார்க்க ஸ்ட்ரக்சருக்கு எப்படி விடை எழுதுற இதான் மெத்தட் இதான் பேப்பர் கிளாஸ். இதை ஃபுல்லா முடிச்சு அதோட விடுவதும் இல்லை. அது பிறகு உங்களுக்கு செமினார் செய்வோம். ஒரு 2-3 செமினார் இருக்கு சரியா. அந்த செமினார்ல என்ன இல்லைண்டா நீங்க அதாவது எப்படி விடை எழுதுற என்ன நுட்பம் அந்த டைமுக்கு கொஞ்சம் முன்னமா தான் எதிர்பார்க்க வினாக்களை நான் தருவேன். ஆனா எதிர்பார்க்க வினாக்கள் உங்களுக்கு கிளாஸ்ல இருக்காக்களும் நேரத்துடைய கிடைச்சிது. எக்ஸாமுக்கு 1.5 மாசத்துக்கு முதல் ஒரு அப்படியே நான் தந்துடுவேன். ஆனா வெளியே ப்ரொமோட் பண்ண அவங்களுக்கு குரூப்ல எல்லாம் கொடுத்து நான் காசு வாங்கி தான் கொடுத்தேன். என்ற சும்மா கொடுக்கல நாங்க மெனக்கெட்டு எடுத்து கொடு. அப்ப அவங்க என்ன செஞ்சாங்கண்டா நீங்க செமினார் செய்யுங்க சார் அதுக்கு எவ்வளவு வந்து கலெக்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அந்த செமினார்ல வந்துக்கிட்டு 70-80 பேர் நம்ம தான் இருந்தேன் அந்த பகையில போட்டதால. ஆனா மிச்சம் என்ன செஞ்சாங்கண்டா வெளியால எல்லாருக்கும் கொடுப்போம் விஷயம் பண்ணணும் 350-400 பிள்ளைகளுக்கு கணக்கு பார்த்தாங்க ஐயா. அப்போ ஒரு பிள்ளைக்கு அவங்க என்ன செஞ்சாங்க அந்த இதுக்கு ஒரு 12,000 ரூபாய் மினிமம் காசை தந்து என்ன செஞ்சாங்கண்டா அவ்வளோத்துக்கும் அந்த அவ்வளோ விஷயத்தையும் போடுவதற்கு அந்த பிடிஎஃப்பும் அதே போல அந்த யாப்புகளை சீர்திருத்த மதுகளையும் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும் அவ்வளோத்தையும் வாங்கி எடுத்தாங்க. இந்த என்ன சொல்றேன்டா அந்த நாங்க பிரயோசனம் உண்டு அடையுது அந்த பிள்ளை. ஆனா சில பிள்ளைகள் அந்த கேள்வி வச்சு என்ன செஞ்சிருக்கீங்க கட்டேன். சில பிள்ளைகள் வேற இடத்த அங்கே இங்கே கிளாஸுக்கு போனதால அந்தந்த சார் இதுகளை தான் மெயின் பண்ணி. ஆனா கடைசி நேரத்தில் ஒரு 50-60 பிள்ளைகள் வந்து ஜாயின் பண்ணிங்க அந்த எதிர்பார்க்க கொடுத்தோம். நான் செமினார் செஞ்சேனே அந்த செமினார் அந்த பிள்ளைகள் கொஞ்சம் நல்ல சக்சஸ் ஆனோடனே உடனே வந்து இதுல ஜாயின் பண்ணி சார் இதை நாங்கள் கட்டாயம் படிச்சா வருமா இப்போ உங்களோட மெசேஜ் போடுவோம் சார் நான் 2-3 பொம்பளை பிள்ளை போட்டிக்கு நான் படிச்ச வந்துருக்கு சார் நீங்க தந்த கேள்வி அப்படி வந்து நான் செஞ்சிருக்கேன் கட்டாயம் துவாச்சிங்க எனக்கு என்ன வருமாண்டு மலாக்கு கொஞ்சம் பேர் இதுக்கு நான் அப்படி விடையெல்லாம் கிடைச்சேன் சார் சிறியண்டெல்லாம் கேட்டுனாங்க. இப்படிதான் என்னண்டா இப்ப சந்தர்ப்பம் வந்துக்கிட்டு இப்படித்தானே கிடைக்கக்குள்ள இப்ப நீங்களும் தான் உங்களுக்கு கிடைச்சிட்டாமண்டா நீங்க டவுட் பட தேவையில்லை. இப்ப நான் நம்பி சொல்றேன் நம்மளோட விஷயத்த நீங்க நம்பி படிங்க சரியா. இதானதான் ரெண்டு இல்லை நாங்க அவ்வளவு கெஸ்ட் பண்ணி எடுக்க மின்னதுக்குண்டா தெரியும் இப்படிதான் போட போறான்னு. அதை மீறி நீங்க வேற கேள்வியை போடக்கூட கடைசியா செக்கும் செய்யல. இப்ப நிறைய பேர் வந்து என்ன அந்த ஒரு கைட் பண்ணதுக்கு வழிகாட்டி சரியா இப்படித்தானு சொல்றக்கூடிய ஆட்கள் திரும்பில்லை. அவங்களும் எப்படிண்டா காசும் ஒரு பிள்ளைகளுக்கு எதிர்பார்க்க வினாக்கள் கொடுத்தே ஆகணுமானதுக்காச்சும் கேள்வியை கொடுத்துட்டு போறேன். கேள்வியை கொடுத்து கேள்வி இப்படித்தான் ஏன் இப்படி வாழ்றது காரணம் இந்த கேள்வி ஏன் போடுவானதுக்கு நான் இப்ப சொன்ன விளக்கம் விளங்கு தானே இந்த மாதிரியோ தஞ்சை நம்ம நான் ஒரு பிள்ளைக்கு ஒரு விஷயத்த சொல்லக்குள்ள அது ஏன் எப்படி என்றதை நாங்க தெளிவுபடுத்தணும்.
எல்லாரும் கேள்வி எடுக்கலாம். அந்த கேள்வி எடுக்க பெரிய விஷயம் இல்லை. கேள்வி எடுக்க இப்போ நேற்றும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு அந்த கேள்வி வந்துட்டு நானாவது அனுப்பிச்சிக்கல டைப்பிங் பண்ணினவர் நம்பரை போல போட்டேன். இப்போ நான் எல்லாரையும் பார்க்கக்குள்ள எனக்கு என்னன்னு பார்க்கணும் விடைய மட்டும் தான் நான் பார்த்துட்டு போவேன். நம்பரை பார்த்தேன் விட போல இருந்தது. உண்மையாவ கொஞ்சம் அதை ஆர்வம் எந்த இடத்த சொல்லி தந்தான் பார்த்து உண்மையாக நம்பரை அவன் மாற்றி போட்டிக்கு மற உடனே சில சண்டை எல்லாருக்கும் அந்த இதை மாற்றி மார்க்ஸை போட்டு அனுப்பியிருந்தேன். அப்படித்தான் அப்போ என்னண்டா அந்தந்த இடத்துல கொஞ்சம் ஆர்வம் இருக்குது, கொஞ்சம் சிறந்தது. சரியா? ரைட். இப்போ நாங்க இதுல பார்ப்போம். நீ சொல்ற விஷயத்தை பாருங்க. குருமக்களம் அரசியல் திட்டத்தை பாருங்க. 1833ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட கோல்புருக் அரசியல் திட்டமானது எவ்வித பாரிய மாற்றங்களும் நீண்ட காலமாக நடைமுறையில் இருந்தது. இடைப்பட்ட காலத்தில் சில மாற்றங்கள் மாத்திரமே கொள்ளப்பட்டன, தவிர வேறு எவ்வித பெரிய மாற்றங்களும் கொண்டு வரப்படும். அப்ப இந்த 1833 வந்துட்டு ஒரு யாப்பாக அரசியல் அமைப்பில வந்தது. இப்ப இதுல சொல்லப்பட்ட விஷயம் வந்துட்டு பார்க்கலாம். நீங்க 1833 கொண்டு வரப்பட்ட ஒரு யாப்பு தான் இருந்தாலும், அதாவது ஏற்கனவே இருந்த யாப்புல சில சில சின்ன சின்ன சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாங்க. அப்ப அதை அப்படியே கொண்டு வரத ஒரு முழுமையான ஒரு யாப்பான சீர்திருத்தம் கொண்டு வரணும் தான் என்ன செஞ்சாங்க, முடிவு எடுத்து இந்த யாப்பை கொண்டு வந்தாங்க. இதான் முதலாவதுல சொல்லப்பட விஷயம். அதே போல பாருங்க, இரண்டாவதுல 1833 சீர்திருத்தத்தை தொடர்ந்து 19ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் அப்ப அது ஆரம்ப விஷயத்தை சொல்றாங்க. அப்ப இது உருவாக்க கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்துட்டு எந்த கால பகுதினா 19ஆம் நூற்றாண்டு இறுதி பகுதி, 20ஆம் நூற்றாண்டு ஆரம்ப பகுதியிலே இதை கொண்டு வராங்க. ரெண்டத்தை சொல்றாங்க. சொல்லி இதுல மத்திய தர வகுப்பின தோற்றம் இடம்பெற்று விசேடமாக பண வசதி பெற்ற இளைஞருக்கும் தமது பிள்ளை மேற்குள்ள நாடுகளுக்கு அனுப்பி கல்வி கற்கும் ஆர்வம் செலுத்தினர். இக்கால கட்டத்தில் உலகளாவிய ரீதியில் மார்க்சிய சிந்தனைகளும் தாராண்மை போக்கும் வளர்ச்சி கண்டன. இப்ப பாருங்க, அந்த நேரத்துல இதுல கொஞ்சம் வசதி படைச்சாக்கள், கல்வியில கொஞ்சம் உயர்ந்தாக்கள், வசதி படைச்சாக்கள் என்ன செய்வாங்கன்னா பிள்ளைகளு மேற்குலக நாடுகள்ல அனுப்பி தான் படிப்பாங்க அந்நேரம். இப்ப எங்கட இதுலயும் கொஞ்சம் இருக்கேன் அப்படி அந்த என்ன வெஸ்டர்ன் கல்ச்சர் மாதிரி ஆக்கள். இப்ப எவ்வளவுதான் எங்கட நாட்டிலே எவ்வளவுதான் படிப்பு இருந்தாலும், எவ்வளவுதான் நிறைய நிறைய இது இருந்தாலும், ஒரு நிமிஷம் இல்லைங்களா கொஞ்சம். ஏண்டா லேப்டாப்புக்கு சார்ஜ் போட மறந்துட்டு இந்த மலையில இதுல பாத்துக்கிட்டு இருந்ததுல அதை கவனிச்சிக்கல இந்த காலம். சரி, ஒரு 10 நிமிஷம் கூட போனாலும் பிரச்சனை இல்லையே. சரி, ஓகே. சரி, இதுல அப்ப ஆரம்ப காலத்துல வந்துட்டு இப்ப எங்கட நாட்டுல என்ன அதிகமாக எவ்வளவுதான் வசதி இருந்தாலும் என்ன செய்யறோம், இங்கேயுமே இல்ல படிப்பும் இல்ல, நிறைய நிறைய வெளியால இன்ஸ்டியூட் எல்லாம் இருந்தாலும் சிலர் என்ன செய்வாங்கன்னா நல்ல காசு இருக்காக கூடுதல் ஒரு டாக்டர் முடிக்கிறதுக்கோ இல்லை ஒரு இன்ஜினியர் முடிக்கிறதுக்கோ வெளிநாடுகள்ல இந்த லண்டன் அப்படி நாடுகள் போய் அனுப்பினா இது கொஞ்சம் இன்னும் வேற லெவலில் இருக்கும்போது கூட அனுப்புவாங்க. அப்படியெல்லாம் ஆட்கள் இருக்காங்கண்ணே. அப்ப அது அந்த அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு வசதி இருக்க தன்மையை கொடுத்து அவங்க இப்படியான விஷயங்களை செய்வாங்க. ரைட். அப்ப அதால அந்த நேரங்கள்ல என்ன செய்யறாங்கன்னா இப்படியான கல்வியில கொஞ்சம் உயர்ந்த ஆட்கள், அதே போல இந்த பண வசதி படைச்சாக்கள் என்ன செய்யறாங்கன்னா கூடுதல் பிள்ளைகளை வெளிநாட்டுகள் அனுப்பி படிப்பிக்க ஒரு விஷயம் இருந்துச்சு. அதே மாதிரி அதுல ஆர்வத்தை காட்டுறது மாதிரி சில நாட்டிலே அந்த நேரங்கள்ல இந்த தாரண்மைவாத போக்கும் அதே போல மார்க்சியவாத போக்கும் முக்கியத்துவமான ஒரு நிலைமையில இருந்துச்சு அந்த நேரங்களை. அப்ப இதுவும் வந்துக்கிட்டு ஒரு காரணம். ஏனென்றா அந்த மார்க்சியவாத சிந்தனை வந்துட்டு சமூடமைவாத தன்மைனே, அதே போல இந்த தாரண்மைவாதம், அது போல தனி மனித உரிமை, இந்த ரெண்டு சிந்தனையும் ஒரு முக்கியத்துவம் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையிலே அந்த நாங்கள் வளர்ச்சி அடைந்து வந்தது. அப்ப அது இதையும் ஒரு காரணமா பார்த்து தான் என்ன செஞ்சாங்க, உண்மையா இப்ப மக்கள் மத்தியில நாங்க பொதுவா ஒரு அரசியலமைப்பு கொண்டு வரணும்ன்றதை உணர்றாங்க. அதே போல மேற்கூறப்பட்ட சிந்தனைகள் தூண்டப்பட்ட கற்ற இளைஞர்கள் நடைமுறையில் உள்ள கோல்புர்க் அரசியலமைப்புக்கு எதிராக இளைஞர் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அதனை மாற்றி அமைப்பதோடு புதிய ஒரு அரசியல் திட்டத்தினை ஏற்படுத்த வேண்டும் என அவ்வரசியல் திட்டத்தில் உத்தியோகற்றவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும் எனவும் தொடர்ச்சியான கோரிக்கை முன்வைத்து வந்தனர். இப்ப என்ன நடக்குதுண்டா, இப்ப இந்த சிந்தனையில கல்வி கற்றோ இலங்கையர் ரெண்டு வருது ஒரு விஷயம். இப்ப வாரத்துக்கு காரணம் என்ன, இந்த சிந்தனையில அதாவது வெளிநாடுகளை போய் படிக்கக்குள்ள அவன்கிட்ட அந்த அறிவு என்ன செய்யலாம், தாரண்மைவாதத்தை பற்றியோ மார்க்சியவாதத்தை பற்றி கூடுதலாக பொலிட்டிக்ஸ் படிக்கவன்கிட்ட கூடுதலா இருக்கு. அப்ப அவங்க என்ன செய்வாங்க நாட்டில இது என்னது கொள்கை சம்பந்தம் இல்லை,
இப்ப இருக்க காலத்துல தார்மீகவாத அரசு மதவாத அரசு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சது, இவங்க என்ன செய்யறது அவங்க என்ன செய்வாங்க, கொஞ்சம் மக்கள்கிட்ட இதுகள் எல்லாம் போய் செல்லக்குள்ள மக்கள் கொஞ்சம் அலர்ட் ஆயிடுவாங்க. அப்ப அவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன இதுக்கு எதிராக ஒரு போராட்டம் செய்யறதுக்கு ஒரு வழிபாகும். அப்ப இதுல ஒரு விளைவு என்ன நடந்துச்சுண்டா, இதுல படிச்ச இளைஞர்கள் நாங்க எங்களுக்கும் இந்த உத்தியோக சார்பற்ற ஒரு சார்பாக எங்களுக்கும் ஒரு நியமனம் வேணும், எங்களுக்கும் என்ன செய்ய ஒரு வாய்ப்பை தர வேணும், நாங்களும் அரசியலில் செல்வாக்கு செலுத்தக்கூடியாகத்தான் என்று இந்த ஒரு காரணம் ஒன்று இருந்துச்சு. அதை நாங்கள் பார்க்கலாம். அதே போல இவர்கள் தவிர கரை நாட்டு உத்தியோகத்தர்கள் சங்கம், யாழ்ப்பாண சங்கம், சிலாபம் சங்கம் போன்றவற்றை மனுக்களை அனுப்பியிருந்தனர். இதில் குறிப்பாக 1908 டிசம்பர் மாதம் ஜேம்ஸ் பீரிஸ் அவர்களை யாப்பு சீர்திருத்தம் போய் பின்வரும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. இப்ப பாருங்க, இதுல இன்னும் ஒரு விஷயம் சொல்லலாம். கரை நாட்டு உற்பத்தியாளர் சங்கம், இப்ப அந்த நேரங்கள்ல இந்த கரை நாட்டில உற்பத்தியாளர் சங்கம், யாழ்ப்பாண சங்கம், சிலாப சங்கம், நிறைய சங்கங்கள் இப்ப சங்கங்கள் எல்லாம் பொதுவா வந்துட்டு நாங்க பார்த்திருக்கோம். என்ன இப்ப நாங்க சிவில் இயக்கம் என்று சொல்றோம், அதே போல அமுக்க குழுக்கள்னு சொல்றோம். இப்ப அமுக்க குழு வந்துகிட்டு பொதுவாக ஒரு அமைப்பு சார்ந்த விடயங்களை கொண்டது. சரியா, அமைப்பு நாங்க அதுக்கு வந்துட்டு சங்கம்னு சொல்லலும், ஆனா இயக்கம்ன்றது வந்துட்டு பொதுவா சிவில் இயக்கங்களை தான் குறிக்கிறது. அப்ப இங்க வந்துகிட்டு இருந்த சங்கத்தை பத்தி சொல்றாங்க. அப்ப சங்கங்களுக்குள்ள அது வந்துட்டு ஒரு தன்னார்வ குழு மாதிரி, அமுக்க குழுக்கள் மாதிரி நிறைய சங்கங்கள் இருந்துச்சா. இந்த சங்கங்கள் என்ன செய்தோம்டா, அதாவது மனுக்களை அனுப்பி இருந்துச்சு. இங்க இவங்களுக்கு எப்படி அனுப்புறாங்கண்டா, குறிப்பாக 1908 டிசம்பர் மாதம் அந்த நேரங்களில் ஜேம்ஸ் பீரிஸ் அவர்கள் இருக்காங்க. அப்ப ஜேம்ஸ் பீரிஸுக்கு என்ன செய்யறாங்க, இவங்க யாப்பு திருத்தம் கோரிக்கை முன்வைங்க 1908. அப்ப கோரிக்கை முன் வச்சோன்னா அவர் வந்துட்டு என்ன கோரிக்கைண்டா, நாங்களும் இருக்கோம், எங்கட சங்கம் சார்பாகவும் எங்களுக்கு சில வாய்ப்புகளை கொடுக்கணும். அப்ப இதன் ஊடாக இந்த இந்த யாழ்ப்பாண சங்கம், சிலாப சங்கம் எல்லாம் என்ன செய்தா, கரை நாட்டு சார்பான ஒரு உத்தியோகத்தை கொண்டு வரதுக்காக கடுமையான ஒரு முயற்சி. அதுலதான் இந்த கரை நாட்டு சிங்களவர்கள் சார்பாக 2 பேர் வாரதெல்லாம் இந்த மாதிரி செயற்பாடு. அப்ப இவங்களோட கோரிக்கை, அப்ப இந்த கோரிக்கையெல்லாம் முன்வைக்கப்படுது. அதே போல அவங்களோட கோரிக்கையில சில விடயங்கள் சொல்லப்பட்டது. அதே போல என்னென்ன அந்த கோரிக்கைகள் அவங்களோட முன்வைக்கப்பட்டன, சட்டவாக்க கழகத்துக்கு அங்கத்தவர்கள் நியமிக்கும் போது இனவாரி முறையை அகற்றி பிரதேச வாரி பேருந்துவத்தை அறிமுகப்படுத்தப்பட்ட. இப்ப அவங்களோட கோரிக்கை என்ன, அதாவது சட்டவாக்கத்துல வந்துட்டு என்ன சொல்லணும்டா, நீங்க சட்டவாக்கு அங்கத்தவர்கள் நியமிக்கும் போது இனவாரி பேருந்துவதை அகற்றுங்க, பிரதேச வாரி பேருந்துவதை கொண்டு வாங்க. இது உண்மையா நல்ல ஒரு விஷயம், பிரதேச வாரி. ஆனா அவங்க கொண்டு வந்தாங்களா, இல்லை. இதான அங்க வார பிரச்சனை. அப்ப இனவாரி பேருந்துவம்டா அந்த இனங்கள் மட்டும்தான் அடிப்படை. பிரதேச மன்னம் கூட பிரதேச 4 இனமும் கட்டாயம் என்ன செய்யணும், பங்கோல தான் வேணும். அப்ப இப்படி ஒரு முறையை இவங்க என்ன செய்றாங்க, இது தேவையில்லை, இதை மாற்றி அமைங்கன்னு முதலாவது கோரிக்கையை விடுக்காங்க. அப்ப சட்டவாக்க கழகத்துக்கு அங்கத்தவர்களை நீங்க நியமிக்கும் போது இந்த இனவாரி ரீதியாக நியமிக்காம நீங்க பிரதேசவாதியாக நியமிங்க என்று முதலாவது கோரிக்கை. அடுத்தது, பிரதிநிதிகள் வரையறுக்கப்பட்ட வாக்குறுதி மூலம் தெரிவு செய்யப்படல். அப்ப பிரதிநிதிகள் வந்துட்டு வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை மூலம், அப்ப பிரதேசவாதியில இங்க பாருங்க வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை கொடுக்கப்பட்டது, அது மட்டும் கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த பிரதேச சொல்லக்கூடிய இது வரல. ஆனா இங்க என்ன கொண்டு வரப்பட்டது, பிரதிநிதிகள் வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை மூலம் தெரிவு செய்யப்படும். இப்ப இவங்க சொல்ற விஷயம் இங்க நடக்கல. அப்ப பிரதிநிதிகள் வந்துட்டு வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை மூலம் தெரிவு செய்யப்படல் என்ற விஷயம் சொல்லப்பட்டது. ஆனா அது மட்டும் செய்திருந்தாங்க, ஆனா ஒரு சில விஷயம் புறக்கணிக்கப்பட்டது. அப்ப இதனாலதான் இந்த வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை, இப்ப பிரதிநிதிகள் சார்பில வாக்குரிமை என்ற விஷயம் வந்துச்சு. அப்ப வாக்குரிமை வந்தா இங்க அடுத்தடுத்தது சர்வசன வாக்குரிமை என்றெல்லாம் போகும், என்ன வீதாசாரம் சர்வசன போகும். ஆனா முதல் வாக்குரிமை என்றது வரணும். அப்ப அதுக்காக என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க பிரதிநிதிகள் வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை தெரிவு செய்யப்பாங்க. அப்ப பிரதிநிதிகள் எங்கள் சார்பான பிரதிநிதிகளை கொண்டு வாங்க, அவங்கள வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை மூலம் கொண்டு வாங்க என்று கோரிக்கை முன்வைக்காங்க. அடுத்தது, சட்டசபையின் அதிகாரத்தை கூட்டுது. அப்ப சட்டசபை வந்துட்டு சும்மா ஒரு பொம்மை மாதிரி இருந்துகிட்டு மக்களுக்கு எதுவும் செய்யாம என்னத்துக்கு தான் இருக்காங்கன்னு தெரியாம இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. அப்ப சொல்றாங்க, நீங்க அப்படி திருத்தத்தை கொண்டு வரீங்க, அதிகாரத்தை கூட்டுங்க, மக்களுக்கு என்னென்ன செய்யலாம்ன்ற நிறைய அதிகாரங்களை சொல்லலாம் என்ன. அப்ப அதிகாரத்தை கூட்டுங்கன்னு சொல்லப்பட்டீங்க. அப்ப அதே போல சட்ட நிர்வாக சபைக்கு உத்தியோகப்பற்றவர்கள் இருக்கும் அங்கத்தவர்களை இணைங்க. அப்ப இதுல உத்தியோகப்பற்ற அங்கத்தவர்கள் எண்ணிக்கையை இன்னும் கொஞ்சம் என்ன செய்யலாம், கொஞ்சம் அதிகரிக்கலாம். அப்ப அதையும் சொல்றாங்க, சட்ட நிர்வாக சபைக்கு உத்தியோகப்பற்றோரில் இருந்தும் அங்கத்தவர்களை கொஞ்சம் அதிகமாக இணைங்க. அப்ப இந்த விஷயம், இந்த 4 கோரிக்கையும் இவங்களூடாக
அதாவது இந்த கரை நாட்டு சொல்லக்கூடிய உற்பத்தியாளர் சங்கமும் யாழ்ப்பாண சங்கம் சிலாப சங்கம் போன்றவர்களும் சில மனுக்களின் ஊடாக ஜேம்ஸ் பீரிஸுக்கு அனுப்பப்பட்ட சில விடயங்கள் தான் இது. அப்ப இந்த விடயங்களின் அடிப்படையில இவங்க இந்த விஷயத்தை கொண்டு வர்றாங்க. அதே போல பாருங்க பிள்ளைகள், இவ்வாறான பல கோரிக்கை செவியேற்ற குடியேற்ற நாட்டு செயலாளர் 1910 10ஆம் ஆண்டு 13ஆம் கட்டளை சட்டத்தின் கல்வி கற்றவர்களுக்கு வாக்குரிமை வழங்கியதுடன் அவர்கள் தமக்கென கல்வி கற்ற பிரதிநிதி ஒருவரையும் தெரிவு செய்ய இயலாம் என குறிப்பிடப்பட்டது. அப்ப இவங்க இந்த கருத்தெல்லாம் கேட்டாலும் அந்த சொல்லப்பட விஷயம் ஒரே விஷயத்தை தான் அவங்களோட கருத்திலிருந்து கொண்டு வந்தது. ஒரே விஷயம் இல்லை, அந்த முக்கியமாக சொல்லப்படுறதுல ஒன்று ரெண்டு என்று சொல்லலாம். அதுல வந்துட்டு இந்த கல்வி கற்றோர் சார்பிலே சர்வதன இந்த வாக்குரிமை இல்லாம மட்டுப்படுத்தப்பட்ட வாக்குரிமை என்ற விஷயம் வருது. அப்ப அதை கொண்டு வந்தாங்க. நான் ஏன் சர்வதேச வாக்குரிமை என்றதுக்குள்ள சொல்ல வரேன்டா, இது புறவு சர்வதேச வாக்குரிமை என்றா ஒட்டுமொத்த இந்த பிரதேச மண்டம் இல்ல, மொத்தமா ஒரு நாட்டில் இருக்க எல்லாருமே செய்யலாம், சர்வதேச மக்கள் எல்லாரும் வாக்குரிமை அளிக்கலாம் என்ற ஒரு தீர்வு அடுத்தடுத்த யாப்புல வருது. சரியா? அதைத்தான் அந்த இடையில அப்ப சர்வதேச மண்டம் இல்லாம மட்டுப்படுத்தப்பட்ட வாக்குரிமை இவ்வளவு பேர் தான், அதுவும் சொத்துடையோர் அல்லது கல்வி கற்றவர் என்ற சார்பில கொண்டு வந்தாங்க. அப்ப இந்த விடயம் மட்டும் இங்க சொன்ன இதுல இருந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அதுல கல்வி கற்ற பிரதிநிதி ஒருவரை தெரிவு செய்யலாம் என கூறப்படும். அப்ப கல்வி கற்ற ஒருவர் தான் தெரிவு செய்யப்படலாம் என்று அது அவங்களோட ஆலோசனையில கொண்டு வர. அதே போல அந்த சட்டசபையில அதிகாரம் கூட்டப்பட்டது, அதுவும் அந்த ஆலோசனையில சொல்லப்பட்டது. அதே போல வேற என்ன விடயங்கள் அவங்க சொன்னதுல முதலாவது சொன்ன அந்த இனவாரி என்ற விஷயத்தை கணக்கும் எடுக்கல. சட்ட நிர்வாக சபை உத்தியோகத்தர் அங்கத்தவர் எண்ணிக்கை அதுவும் கூட்டப்பட்டது. அப்ப முதல் விடயம் மட்டும் கணக்கெடு மற்றெல்லாம் சொல்லப்பட்டது. அப்ப இதனை அடிப்படையாக கொண்டு 13ஆம் கட்டளை சட்டத்தின்படி யாப்பு 1910 நவம்பர் 24ஆம் தேதி. அப்ப இந்த ஆண்டெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, ஆண்டெல்லாம் போட வேண்டிய அவசியமே இல்லை. இது மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஏனென்றா இது மெயினான அந்த ஆண்டு மட்டும், இது ஒவ்வொரு இதுகளையும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்ப கோல்புருக்கு 833 இது 910, அது 921, 24, மற்றது 31, 47, இப்படி அந்த ஆண்டுகளை மட்டும் மெயினான ஆண்டுகளை மட்டும் நீங்க கொஞ்சம் நினைப்பு வச்சுக்கிட்டா சரி. சரியா? ரைட். அப்ப அந்த அடிப்படையில இதுல சொல்லப்பட்டது. அப்ப 1910 நவம்பர் 24 அறிமுகம் செய்யப்படுத்தப்பட்டது. இப்ப இதுல பாருங்க, இந்த முக்கியத்துவமான அம்சத்தையும் கொஞ்சம் பார்த்துட்டு கிளாஸ் முடிக்கணும். சரியா? அப்ப என்னென்ன விஷயம் வந்து இங்க இந்த யாப்பில் கொண்டு வர பெருசா அந்த அளவு கொள்ளையான ஒரு விடயம் எல்லாம் இல்லை. ஏற்கனவே அங்க கோல்புருக்குல எவ்வளவு விஷயம் கொண்டு வரப்பட, ஏன் அது முதலாவதுன்றதுக்காக அதிலே இருக்க மாதிரி அது இருந்தாதான் அதுல சில திருத்த மாதிரி சில விடயங்களை இங்க கொண்டு வந்தாங்க. அதுல என்னத்தை கொண்டு வந்தாங்கன்னா முக்கியமா சொல்ல ஒரு விஷயம், கல்வி சொத்து என்ற அடிப்படையில் மட்டுப்படுத்தப்பட்ட வாக்குரிமை அறிமுகம் செய்யப்படுது. அப்ப கல்வி சொத்து ரெண்டையும் மெயின் பண்ணி ரெண்டையும் அடிப்படையிலும் மட்டுப்படுத்தப்பட்ட, இப்ப ஒரு எல்லாருக்குமே இல்லை, அதுலேயும் கல்வி சொத்து என்ன கூட குறைஞ்சாகத்தான் இருப்பாங்க, அப்படியான ஆட்களை பார்த்து அவங்க மட்டும்தான் வாக்கு அளிக்கலாம்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதே போல உத்தியோக பற்றாற்றோர் எண்ணிக்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்ப இந்த உத்தியோக பற்றாற்றோர் இவங்களோட எண்ணிக்கை கொஞ்சம் ஏற்கனவே நாங்க அங்க 6 பார்த்தது, இங்க 4 கூடிச்சு, எவ்வளவுதான். அடுத்தது படித்த இளைஞர் ஒருவருக்கு பிரதித்துவம், படித்த கல்வி கற்ற இளைஞர் ஒருவருக்கு பிரதித்துவம் கொடுத்தாங்க, அது கிடைக்க பெற்றது. அதே போல சொல்லலாம் நாங்க இனவாரி பிரதித்துவம் தொடர்ந்து நடைமுறையில் இருந்து. அப்ப இந்த இனவாரி என்று சொல்லக்கூடிய பிரதித்துவம் எங்க இருக்கு? இனவாரி ரைட், என்ன இருக்கு? தேசாதிபதி ரைட். இதான இந்த இனவாரி, இந்த இனத்துக்குள்ள தேர்ந்தெடுக்க விஷயம். இந்த இனவாரி என்று சொல்லக்கூடிய பிரதித்துவம் கரையோரம் தமிழர்கள், அதே போல கண்டி சிங்கள முஸ்லிம், இந்த இனவாரி என்று சொல்ற விஷயம் தொடர்ந்தும் இருந்தது. அதுல எந்த வித மாற்றமும் செய்யல. சரியா? அப்ப இவ்வளவுதான். அவங்க அடுத்தது சட்டவாக்கத்துல அதிகாரம். இப்ப இதுல வந்துட்டு சட்டத்துல அந்த தேசாதிபதி சட்டசபையின் தேசாதிபதி தலைவர், இதுல வந்துட்டு சட்டசபை என்ன சட்டசபை, அது சட்டசபையின் இந்த அதிகாரத்தை இருந்த அதிகாரத்துல கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட சில அதிகாரங்களை கூட்டியிருந்தாங்க, அவ்வளவுதான் செஞ்சாங்க. இவ்வளவும் தான் இந்த குரு மக்கரத்துல முக்கியமான விடயங்கள். அப்ப இதை கொண்டுதான் நாங்க சட்டசபை இதுல முறையில வந்துட்டு இதுல அட்டவணை போட்டிருக்கு பாருங்க, எல்லாம் ஓடர் அவங்களுக்கு போட்டிருக்கு, உங்களுக்கு விளங்கும். அடுத்து அதுல எல்லாம் போட்டிருக்கு, அந்த அட்டவணை பாருங்க. இதுல இந்த உத்தியோக சார்புள்ளோர் 11 பேர்கள் எண்ணிக்கை பெறும், அதை பாருங்க. இந்த இதுல யார் யாருண்டா இலங்கை இராணுவ தளபதி, அதாவது இந்த 11 பேரும் யாருன்றது உங்களுக்கு தெரியத்தானே வேணும். அப்ப அது வந்துட்டு சில நேரங்களை எப்படி போடுவான்டா, எம்சிக்குள்ள போடுவான். இந்த குரு மக்களத்துல உத்தியோக சார்புள்ளோர்கள் அந்த
2 அதிகாரிகளை பற்றி தருக இல்லாட்டி 2 அதிகாரிகளை கூறுகண்டா நீங்க சடாரெண்டு இலங்கை இராணுவ தளபதி ஒன்று அதை குடியேற்ற காரியதர்சன் என்னமோ போடலாம் இல்லாட்டி அரசாங்க சட்ட அதிபர் அல்லது வருமான வரி அதிகாரி ஏதோ ஒன்று இதுல ஏதாவது ரெண்டு தான் கொடுக்கும். ரெண்டு விடைகளுக்கு கேள்வியில் 2 தான். எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டே இல்லை இதுக்கு 11 நீங்க படிக்கணும்னு அவசியமே இல்லை. ரெண்டு பார்த்தாச்சு 2 பேரை நினைப்பு வச்சா கேட்டா சடாரெண்டு விட. அப்ப இதுல உங்களுக்கு வழங்கும் இலங்கையின் இராணுவ தளபதி ஒரு ஆள், குடியேற்ற காரியதர்சி ஒரு ஆள், அரசாங்க சட்ட அதிபர் வந்துட்டு ஒரு ஆள், வருமான வரி அதிகாரி ஒரு ஆள், குடியேற்ற நாட்டு தனாதிகாரி ஒரு ஆள், மேல் மாகாண அரசாங்க அதிபர் ஒரு ஆள், மத்திய மாகாண அரசாங்க அதிபர் ஒரு ஆள், தென் மாகாண அரசாங்க அதிபர் ஒரு ஆள், தென் மாகாண தென் மாகாண அரசாங்க அதிபர் ஒரு ஆள், அதே போல தென் மாகாண பிரதேச சிவில் வைத்திய அதிகாரி. ஏண்டா அந்நிலம் வந்துக்கிட்டு இந்த தென் மாகாணம் தான் பிரதானமாக இருந்ததுன்னு அங்க அந்த வைத்திய அதிகாரியும் கூட அங்கதான் ஒரு ஆளை நியமிச்சிருந்தாங்க. அதே போல தேசாதிபதியால் நியமிக்கப்பட்டவர் அதுலேயும் 2 பேர். அவங்க யாருன்னா அந்த 2 பேரும் முதல்ல மசோதாக்களை முக்கியமா இருப்பாங்க. இந்த ஏற்கனவே நாங்க தேசாதிபதியில 3 பேர் இருந்தாங்க என்ன, அதாவது வார மசோதாக்கள் வரவு சில திட்டங்களுக்கு ஆலோசனை வழங்க அதை நியமிக்க அப்படியான பொறுப்பு. அது மாதிரி இதுல 2 பேர் இருந்தாங்க. அப்ப எல்லாம் சேர்த்து 11 பேர். சரியா? இந்த மாதிரி நீங்க இது பண்ணீங்க. இப்ப இவங்க யார் எவரெல்லாம் இந்த குரு மக்களத்தில் தேவையில்லை, வாரதும் இல்லை. இந்த எண்ணிக்கையை மட்டும் நாங்க அறிஞ்சு வச்சா சரி. அடுத்தது இப்ப இதுல அந்த சொல்லப்பட்ட தேர்தல் முறை அறிமுகம், அடுத்த படித்த மத்திய இதுல என்னென்ன முக்கியத்துவமான அம்சம் பண்றதை நாங்க அதை கொஞ்சம் விரிவாக அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரியா? நாளைக்கு கிளாஸ் வந்து 1:30 மணி கிளாஸ் இருக்கு. அதுல நாங்க இன்னும் கூடுதலான சில விஷய பகுதிகளை பார்ப்போம். சரியா? நாங்க எப்படியோ அடுத்த கிளாஸுக்கு இடையில டொனமுறை கிட்ட போவோம். டொனமுறை நெருக்கிட்ட மாட்டா சரி. சரியா? அடுத்தது பிள்ளைகள் உங்களோட செல்வன் பண்ணுங்க தவணை பரிசீலிக்கு தானே. இப்ப எல்லாரும் வந்துட்டு இதுல 4ஆம் தவணை வந்துக்கிட்டு இன்னும் செய்ய போறோம். என்ன 3ஆம் தவணை தான் எல்லாருக்கும் முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு சிலருக்கு 3ஆம் தவணை முடியல, என்ன இன்னும் நடக்கல. அப்ப நீங்க என்ன செய்யுங்கடா இந்த 3ஆம் தவணையில இருந்து நாங்க கண்டினியூ பண்ணுவோம் எக்ஸாம். சரியா? அப்ப 3ஆம் தவணை பேப்பரை எல்லாரும் செஞ்சு பாருங்க. அடுத்த 4ஆம் தவணை வந்துட்டு எல்லாருக்கும் பொதுவா நடக்க போறது. ஏன்னா இது என்னத்துக்காக சில இடங்கள்ல கொஞ்சம் டிலே ஆயின்னு காரணம் வேண்டா இந்த எக்ஸாம் நடக்கத்தால. சரியா? இனி வார வருஷம் எக்ஸாம் உங்களுக்கு வல்லமை மாதிரி கொரோனாக்கு முதல்ல உள்ள மாதிரி 8ஆம் மாசம் தான் எக்ஸாம் நடக்க போகுது. அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டாங்க, நல்லா வழங்கும். அப்ப அதால இப்ப உங்களுக்கு சிலபஸை குயிக்கா முடிக்க வேண்டியது. அதுக்கேற்ற மாதிரி சரியா கிளாஸுக்கு வேற பாருங்க. கொஞ்சம் இருங்க. சரியா? தொடர்ச்சியா கிளாஸுக்கு வேற பாருங்க. அப்ப உங்களுக்கு வந்துட்டு வார 8ஆம் மாசம் வந்து 10ஆம் தேதி என்னமோ அனுப்பிக்காங்க. நான் உங்களுக்கு குரூப்ல போட்டிருந்தேன். நான் அந்த டைமுக்கு உங்க டைம் டேபிள் தருவேன். சரியா? பார்க்கலாம் நீங்க. அடுத்தது உங்களுக்கு இந்த ஜனவரி தொடங்கினா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகி போகும். தொடர்ந்து என்ன செய்யுங்கன்னா கொஞ்சம் டெய்லி நீங்க கொஞ்சம் எக்ஸாம் இதுகள்ல பேப்பர்கள் அவ்வளோத வரக்குள்ள அந்த எக்ஸாம்ல சொல்லுங்க சொல்லுங்க. ஏதாவது டவுட் கேட்கணுமா? ஓ மே லெவல் பொலிட்டிக்கல் பேப்பர் இன்னும் வர எழுதின A-level பேப்பர் இருக்குது. ஓ நான் குரூப்ல போட்டிருக்கேனே, பார்க்கலையா நீங்க? பார்ட் 2 பேப்பர் உங்களோட குரூப்ல நான் எதிர்பார்த்த வினாக்களோட சேர்த்த மாதிரி போட்டிருந்தேன். இதான் பிரச்சனை. என்னன்னா குரூப்ல போடுறது அவ்வளோ பார்க்கணும் என்னென்ன போடுறேன் என்னென்ன. அடுத்து நான் ஓடியோ கதைக்கிறதெல்லாம் வந்துட்டு உங்களோட கிளாஸ் சார்பான விஷயங்களை தான் போடுவேன் டெய்லி. அப்ப அதுலேயும் என்னென்ன சொல்லப்பட்டது வந்து கொஞ்சம் கேட்டுட்டு அதுக்கு ஒரு கமெண்ட் வந்து கொண்டு வரது நல்ல மீனுண்டா. இப்போ உங்களுக்கு சில டைம் நீங்க அந்த ஓடியோல நான் நிறைய விஷயம் சொல்லுவேன். சில அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்தாண்டைக்கு என்னென்ன சொல்லப்பட்டு என்னென்ன காய்கறின்றது வழங்காது. அப்ப அதால அவடத்த போடுங்க மெசேஜ் வந்துட்டா. இப்ப நான் மார்னிங் போட்டேன்டா அது ஈவினிங் உள்ள பாருங்க என்னன்னு. இல்லாட்டி இதுவரையும் பார்க்காத மெசேஜ் இருந்தா அதையும் பாருங்க, பார்த்து என்னென்ன விளக்கணும். இப்ப இதுல நான் வந்துட்டு போட்டு கிட்டத்தட்ட முந்தின நாள் என்னமோ போட்டேன், மேலும் கிடைக்கும் அது கொஞ்சம் பாருங்க. சரியா? அப்படி இல்லைன்னு சொன்னா எனக்கு மெசேஜ் போடுங்க, நான் அனுப்பி வைக்கிறேன். அதுக்கு அதை நான் என்ன செஞ்சீங்கன்னா பிடிஎஃப் மாதிரியே எங்க ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டு வாங்கி எடுத்தேன். அவங்க பிடிஎஃப் மாதிரியே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பியிருந்தீங்க. சில போட்டோ பிடிச்சலாம் அனுப்பியிருந்தாங்க. சரியா? நான் உங்களுக்கு தாரம் கிடைச்சினது கிட்டத்தட்ட அவங்களோட எங்களோட இதுல வந்துட்டு இந்த முறை கிளாஸ்ல இருந்து இருந்த ஆட்கள் வந்துட்டு புதிய மாணவர்கள் தானே வந்த அதுல எல்லாமே இந்த முறை ஒரு பேப்பர் ரிவிஷன் வந்து ஒரு 25 பேர் தான் இந்த முறை எங்களுடைய சார்பு நாட்கள். அடுத்தது அந்த எதிர்பார்க்க வினாக்கள் கொடுத்து அதுல வந்து கொஞ்சம் ஜாயின் நாட்கள் இருக்காங்க. அவங்க கொமன் குரூப்ல இருக்காங்க எல்லாரும். அப்படி வந்து ஒரு 30-35 பேர் கிட்ட இருக்காங்க. எல்லாம் இந்த முறை நம்மளோட எதிர்பார்க்கையை கொண்டு வெளியினாக்கள் ஒரு 55 பேர் கிட்ட இருக்காங்க.
வடமே கிளாஸ்ல வந்தாக்களும் பிஎல் சேர்த்து. அப்ப இப்ப பொதுவாக என்னண்டா இதுல எத்தனை பேர் எடுப்பாங்கன்னு தெரியாது. பதிலையும் நிறைய பேர் வந்துட்டு சம்பந்தம் இல்லை அப்படிலாம் மெசேஜ் போட்டு நாங்கள் செகண்ட் சைடு வர போறோம் போட்டு. அப்ப அவங்க எல்லாம் வெளியில குரூப்புகள் இருந்தவங்க. நான் எதிர்பார்க்கேன் இந்த முறை ஒரு குறைஞ்சது ஒரு 50 பேரை டார்கெட் பண்ணி ஒரு 20 பேராவது 20-25 பேருக்குள்ளேயாவது வரலாம் எதிர்பார்க்கிறேன். அதுல நிறைய பேர் இருக்காங்க. சஃபராண்டு போட்டு ஒரு வரிக்கா ரெஸ்பான்ஸ் வந்துட்டு நிறைய பேர் அந்த பேர்கள் எல்லாம் வரல. ரிசாலண்டு ஓடி இருக்கா, நிறைய பேர் இருக்காங்க. சரியா பாப்போம் என்ன மாதிரி செஞ்சிருக்காங்கன்னு. நான் ஒன்றும் செய்யலாது. நீ அவங்க என்ன செஞ்சிருக்காங்களோட இறைவன் கையில தான் இருக்கு. சரி பாப்போம். ரைட், ஓகே. நம்ம கிளாஸை முடிச்சுக்கொள்ளும். ஏதாவது டவுட்டுகள் ஏதாவது பிரச்சனை இல்லைண்டா அடுத்த மெசேஜ் போட்டு கேட்டுக்கொள்ளும். சரியா? அனைவருக்கும் தேங்க்யூ வெரி மச். ஜஸாக்கல்லாஹ்.